வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேத்து பார்த்தோம் பார்த்தீங்களா, அதோடைய கன்டினியூட்டி தான் பார்க்க போறோம். கோடிட்ட இடத்தை நிரப்புக. நேத்து டிஎன் டெட்டோடைய லாஸ்ட் மினிட் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு போட்டோம் பார்த்தீங்களா, அதோடைய கன்டினியூட்டி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ பேலன்ஸ் இருக்கு. நான் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம அந்த பேலன்ஸை இப்ப பார்க்கலாம். ஓகே. முதல் கேள்வி பாருங்க. ஜப்பான் சீனாவுடன் வலுக்கட்டாயமாக போரிடப்பட்டது எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. 1894. ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி காலேஜ் டிஆர்பி, யூஜி டிஆர்பி ரெண்டுமே நம்ம டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு, ஆன்கோயிங் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் தான் 8940787647 87647க்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இரண்டாவது கேள்வி, 1913 மே மாதம் லண்டன் உடன்படிக்கையின் படி உருவான புதிய நாடு எது? ஸோ இந்த கேள்வி எப்படி வரும்னா, லண்டன் உடன்படிக்கையின் படி புதுசாக உருவான நாடு எது அப்படின்னு கேட்பாங்க. அல்பேனியா. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாதம் லண்டன் உடன்படிக்கை அல்பேனியாவில் உருவாகுது அப்படின்னு கேட்கலாம். ஒன்று இயர் கேட்கலாம், இல்லை மந்த்து கேட்கலாம், இல்லை எந்த நாடுன்னு கேட்கலாம், இல்லை யாருக்கும் உடன்படிக்கை எந்த நாடு புதுசாக உருவானது அப்படின்னு கேட்கலாம். மூன்றாவது கேள்வி, ஜப்பான் இங்கிலாந்து நட்பினை ஒப்பந்தம் உருவான ஆண்டு. ஸோ ஜப்பானும் சீனாவும் வலுக்கட்டாயமாக போருக்கு போனது 1894களில். அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்துலேயே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் ஜப்பான் என்ன பண்ணுதுன்னா, இங்கிலாந்து கூட நட்புறவு வச்சுக்குது. ஓகேங்களா. ஸோ பால்கனில் பல வகை இன மக்களை கொண்ட நாடுனா மாசிடோனியா நாடு. ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி, நோட் எடுத்து வச்சு எழுதிக்கோங்க. பால்கனில் பல வகை இனங்களை கொண்ட ஒரு நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசிடோனியா நாடு தான். நெக்ஸ்ட் பாருங்க, டானன்பர்க் போரில் பேரிழப்புக்கு உள்ளானது எதுனா ரஷ்யா. ஓகேங்களா. எனது டானின்பெர்க் போரில் பேரிழப்புக்கு உள்ளானது ரஷ்யா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ரஷ்யா டக்குன்னு முடிவு எடுக்கிறதுனால பேரிழப்புக்கு ஆளாயிடுச்சு. ஸோ இங்கே ரஷ்யா. பாரிஸ் அமைதி மாநாட்டில் பங்கேற்ற பிரான்ஸ் பிரதமர் கிளெமென்சோ அவர்கள். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பாரிஸ் மாநாட்டில் பிரான்ஸோடைய பிரதமர் அவர்கள் பங்கேற்றிருப்பார். அவருடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டால் கிளெமென்சோ. ஸோ ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் வலுக்கட்டாயமாக போர் நடந்தது 1894 மே மாதம். 1913 ஆண்டு லண்டன் உடன்படிக்கையால் உருவான புதிய நாடு அல்பேனியா. ஜப்பானும் இங்கிலாந்தும் நட்புறவு கொண்டது 1902களில். பால்கனில் பல வகை இன மக்கள் இருந்தது மாசிடோனியா நாடுல. டானன்பெர்க் போரில் பேரிழப்புக்கு கொண்டது ரஷ்யா. பாரிஸ் அமைதி மாநாட்டில் பிரான்ஸுடைய பிரதமர் பங்கேற்கிறார் கிளெமென்சோ அவர்கள். லோகர்னோ உடன்படிக்கை 1925களில். ஓகேங்களா. ஸோ லோக்கா அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, அதில் 5 லெட்டரா. ஸோ லோகர்னோ லோக்கா 1925 ஞாபகம் வச்சுக்கோங்க. அழகு 2, வியட்நாம் தேசியவாதிகள் கட்சி நிறுவப்பட்டது எப்பன்னு கேட்குறாங்க. ஓகே. ஏன்னா வியட்நாம் தேசியவாதிகள் கட்சி நிறுவப்பட்டது 1927களில். மூணாவது யூனிட், ஹிட்லர் தாக்கிய இராணுவ நீக்கம் செய்யப்பட்ட பகுதி என்ன? ரைன்லாந்து. ஓகே. ஹிட்லர் இராணுவத்தை ரைன் மாதிரி தாக்கிட்டே இருக்காராமா, அதனால தடை செஞ்சுட்டாங்களாம். ஓகேவா. இரண்டாவது கேள்வி, ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் செய்த ஒப்பந்தம் என்னன்னா ரோம் பெர்லின் டோக்கியோ அச்சு ஒப்பந்தம். நல்லா பாருங்க, இந்த இடத்துல ஆக்சிஸ் பவரா இல்லை அலைன்ஸ் பவரா இல்லை சென்ட்ரல் பவரான்னு பார்க்கணும். இத்தாலியோடைய கேபிட்டல் ரோம், அதனால ரோம். ஜெர்மனியோட கேபிட்டல் பெர்லின், ஜப்பானோட கேபிட்டல் டோக்கியோ, அதனால தான் ரோம் பெர்லின் டோக்கியோ அச்சு ஒப்பந்தம். நல்லா பார்த்துக்கோங்க, அச்சு ஒப்பந்தம். இன்றைக்கான கேள்விகள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருப்பேன். இன்றைக்கி டிஎன் டெட்டுக்கு நடந்த சோசியல் சயின்ஸ் பேப்பரோட கேள்விகள் உங்களுக்கு நான் அந்த விளக்கம் உங்களுக்கு நாளைக்கு இல்லை நாளைக்கு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா. எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோன்னு போட்டுடலாம். கொஷின்ஸ் பார்த்தா ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்தது. மூணாவது கேள்வி, கடன் குத்தகை திட்டத்தை தொடங்கி வைத்தவரான ரூஸ்வெல்ட் அவர்கள். யார்? கடன். இங்கே எப்படின்னா கடன்னா ரூபாய்ன்னு நம்ம வச்சுக்கோங்க. இந்த ரூஸ்வெல்ட்னு ஸ்டார்ட் ஆகுதா, ரூஸ்வெல்ட் ரூபாய். 1904 ராஜினாமா செய்த பிரிட்டன் பிரதமரான சாம்பர்லின் அவர்கள். ஸோ சாம்பர்லின்னா இதை நம்ம ஹார்ட்னு சொல்லுவோமா, ஹார்ட்டில் கூட சாம்பர்ஸ் 4 அறைகள்னு சொல்லுமா. அப்போ 1904னா 4 சாம்பர்லின். ஸோ அந்த சாம்பர் 4 போச்சுன்னா அவள் தான் ராஜினாமா பண்ணிட வேண்டியது தான் நம்ம. ஓகேங்களா. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 5, தொலைவில் இருந்து எதிரிகள் போர் விமானத்தை கண்டுபிடிக்கும் கருவி ரேடார்னு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த ரேடார் கருவி மூலிமா தான் தொலைவில் இருக்கக்கூடிய எதிரிகளுடைய போர் விமானத்தை கண்டுபிடிக்க முடியும். அழகு 5, சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் ராமலிங்க சுவாமிகள். பூனே சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் எம்ஜி ரானடே அவர்கள். ஓகேங்களா. ஸோ பூனே அப்படின்னு வந்துச்சுன்னா ரானடே அவர்கள், அதை மட்டும் தயவு செஞ்சு மாற்றிக்காதீங்க. ராமகிருஷ்ண மிஷன் விவேகானந்தா, குலம்கிரி நூல் எழுதியவர் ஜோதிபா பூலே அவர்கள். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ 5வது கேள்வி, அகாலி இயக்கத்தின் முன்னோடி சிங் சபா. நல்லா பாருங்க, அகாலி இயக்கத்தோடைய முன்னோடியான சிங் சபா. ஓகேவா. ஒரு பைசா தமிழன் பத்திரிகை துவங்கிய அயோத்திதாசர் அவர்கள். அழகு 6,
பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தியவர் விஸ்வநாத நாயக்கர் அவர்கள். வேலுநாச்சியார் அவரது மகள் 8 ஆண்டுகள் பாதுகாப்பாக இருந்தது யாருடைய கீழன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல்லை சேர்ந்த கோபால நாயக்கரிடம் கீழ. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகிறோம், கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. உங்களோட டைம் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. 3வது கேள்வி, கட்டபொம்மனை சரணடைய கோரி பாணர்மேன் அனுப்பியது யாருன்னா ராமலிங்கர் அனுப்புவாங்க ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல கேள்வி எப்படி வரும்னா, கட்டபொம்மனை சரணடைய செய்ய அனுப்பிய ராமலிங்கரை அனுப்பியவர் யாருன்னு கேட்பாங்க. யாருன்னா பேனர்மேன் அவர்கள். கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் கயத்தார். கயித்துல கட்டபொம்மன் தூக்கிலிட்டாங்க. அப்படின்னு நினைவு வச்சுக்கோங்க. மருது சகோதரர்கள் புரட்சி பிரிட்டிஷ் குறிப்பிடுவது என்னன்னா 2ஆம் பாளையக்காரர் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. 1801களில் திருச்சிராப்பள்ளி பிரகடனத்திலையும் சில கோட்டைகளிலுமே மதில் சுவரில் நோட்டீஸ் ஒட்டியிருப்பாங்க. 6வது கேள்வி, புரட்சியாளர்கள் அறிவித்த வேலூர் கோட்டையின் புதிய சுல்தான் என ஃபதே ஐதர் அவர்கள். யாரு? ஃபதே ஐதர் அவர்கள் தான் புரட்சியாளர்கள் அறிவித்த வேலூர் கோட்டையோட புதிய சுல்தான். அலகு 7 யூனிட் 7 மன்னராட்சிக்கும் நில சுவாந்தரருக்கும் எதிராக 1827 தொடங்கப்பட்ட இயக்கம்னா வாகாபி இயக்கம் ஓகேங்களா. இப்போ 1827 வாகாபி இயக்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பழங்குடியினர் இல்லாத மக்கள் பழங்குடி நிலத்தில் நுழைய தடை விதித்த சட்டம்னா சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம். ஸோ பாருங்கள், இந்த பழங்குடியினர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய நிலத்திலேயே உள்ளே வரத்துக்கு தடை விதி செய்கிறாங்களாம். அது என்ன ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம். சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் 1908களில் வந்துச்சு ஓகேங்களா. இங்கே சோட்டா 8 ஒரே மார்க்கா, சோட்டா 8 ஒரே மார்க்கா, சோட்டா 8 ஞாபகம் வச்சுக்கோங்க. டபிள்யூசி பானர்ஜி அவர்கள் ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவரானது 1885களில். அப்போ தான் முதல் காங்கிரஸ் நடக்கும். சோட்டா நாக்பூர் பகுதியின் மிகப்பெரிய பழங்குடியின் கிளர்ச்சியான கோல் கிளர்ச்சி. இங்கே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, சோட்டா பின் எப்பவுமே கையில் ஒரு கோல் வச்சிருப்பாரு. அந்த கோல் 8 அடி பாஞ்சு அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா 1908களில் சட்டம் குத்தகை சட்டம் கோல் யார் வச்சிருப்பாங்க? சோட்டா நாக்பூர் பகுதி சோட்டா மக்கள். அந்த கோல் ரொம்ப பழமையான கோல், அதுனா பழங்குடி மக்கள். அலகு 8 ஐஎன்எம் பார்க்க போகிறோம். காந்தியடி ஐஎன்சி ஓகே. காந்தியடிகளின் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள். கிலாபாத் இயக்கத்தை நடத்தியவர்கள் அலி சகோதரர்கள். 1919 இந்திய அரசு சட்டம் மாகாணங்கள் அறிமுகம் செய்தது இரட்டை ஆட்சி. ஸோ 29 இரட்டை ஆட்சி அப்படின்னு சொல்லியிருந்தேன். வடமேற்கு எல்லைப்புற மாகாணத்தில் சட்ட மறுப்பு இயக்கத்தை நடத்தியவரான கான் அப்துல் காபர் கான் அவர்கள். எங்கன்னு பாருங்கள், தென்மேற்கு அப்படின்னா தப்பான கூற்று வந்துச்சுன்னு தப்பு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு எல்லைப்புற மாகாணத்தில் சட்ட மறுப்பு இயக்கத்தை நடத்தியவன கான் அப்துல் காபர் கான் அவர்கள். சிறுபான்மையினர் மற்றும் ஒடுக்கப்பட்டோருக்கு தனி தொகுதி வழங்க வகுப்பு வாரி இட ஒதுக்கீடு அறிவித்த ராம்சே மெக்டொனால்ட் அவர்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கேள்வி அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்வி. அதுக்கப்புறம் கேள்வி பாருங்கள், இந்த கேள்வியுமே டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது காங்கிரஸ் வானொலி திரைமறைவில் செயல்படுத்தியவர் யாருன்னா உஷா மேத்தா அவர்கள். யார்? காங்கிரஸோடைய மாநாடு நடக்கும்போது வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தப்ப வானொலியில் திரைமறையில் நடத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஷா மேத்தா அவர்கள் ஓகேங்களா. இது எப்படி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேத்தா அவர்கள் மூமேத்தா இருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே மூமேத்தா தமிழுக்கு, இங்கே உஷா மேத்தா அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க வானொலிக்கு. அலகு 9 சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதி. இந்த கேள்வி டிஎன்பிசி 4ல் கேட்கப்பட்ட கேள்வி. டி முத்துசுவாமி அவர்கள் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே முதல் நீதிபதி அவர் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில். பாரத மாதா சங்கம் என்ற ரகசிய அமைப்பை தொடங்கியவர் யார்? இந்த கேள்வி உங்களுக்கு இப்போ நடந்த பிஜிடிஆர்பி வந்துச்சுங்களா, ஞாபகம் இருக்குங்களா? நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்கள் தான் பாரத மாதா சங்கம் என்ற ரகசிய அமைப்பை தொடங்கியவர். யார்? நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்கள். இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா, பாரதம்னா எர்த் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீல கலரில் இருக்கும் ஓகேங்களா. க்ரீன் வித் நீல கலரில் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்கள். 3வது கேள்வி, சென்னையில் முதல் காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தவர் யாருன்னா ராஜாஜி அவர்கள். எனது காங்கிரஸுடைய அமைச்சரவை முதல் அமைத்தவர் ராஜாஜி அவர்கள். 4வது கேள்வி, முஸ்லீம் லீக் சென்னை கிளையை உருவாக்கியவர் யாகூப் ஹசன் அவர்கள் ஓகேங்களா. ஸோ யாகூப் ஹசன் அவர்கள். ஏன் இத்தனை டைம் சொல்லணும்னா மேம் இத்தனை டைம் சொன்னாங்க இந்த கொஷின் ரிஜிஸ்டர் ஆகிறதுக்காக ஓகேங்களா. 5வது கேள்வி, சென்னையில் தொழிற்சங்கத்தை தொடங்குவதில் முன்னோடியான பிடி வாடியா அவர்கள் ஓகேங்களா. ஸோ எல்லாருமே வாங்க வாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாங்க சென்னையில் தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்ன நின்று வான்னு சொல்கிறாங்க. 6வது கேள்வி, ஜனவரி 26, 1932 புனித ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றியவனா பாஷ்யம் ஓகே ஆர்யா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 2s 6 அப்போ 26 உங்களுக்கு கனெக்ட் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ புனித ஜார்ஜ் கோட்டையில் தான் முதல்ல என்ன பண்ணுறாங்க, தேசிய கொடியை ஏற்றுறாங்க. அங்கே தேசிய கொடி ஏற்றிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பாஷா படத்துக்கு போகிறாங்க ஓகேங்களா. பாஷா படம், அந்த பாஷா படத்தில் ஆர்யா நடிச்சிருக்காரு ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, அலகு 10 முதலாக ஆச்சரிய ஐரோப்பிய மொழி அல்லாத நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அச்சேரிய ஐரோப்பிய மொழி அல்லாத மொழினா தமிழ்.
புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரி உருவாக்கியவர் எல்லிஸ் அவர்கள். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நான் சொன்னேன் ஜான் லிட்டில் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூவர்ட்ஸ் லிட்டில் ஜான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இங்கிலீஷ் மூவி வரும். ரொம்ப பழைய மூவி ஆக்சுவலா நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அதில வந்து ஒரு எலி, மவுஸ் தான் வந்துட்டு எல்லாமே ப்ளே பண்ணும். ஸோ அப்ப அங்க எலி, இங்க வந்து ஜார்ஜ், ஜான், ஜார்ஜ் அப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. சின்னது எலி. தமிழ் மொழியின் தூய்மைவாதத்தின் தந்தை மறைமலை அடிகள். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ வந்து நம்ம மறைச்சு பேசணுன்றதுலாம் இல்ல. அது வந்து டைரக்ட்டா பேசினா தூய்மையா தான் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் மொழியின் தூய்மைவாதத்தின் தந்தை மறைமலை அடிகளார். இத வந்து இந்த கேள்விகள் வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்ல கூட கேட்கலாம். 4வது கேள்வி, தேர்தல் அரசியலின் பெண்கள் பங்கேற்க முதல் அங்கீகரித்த கட்சி எதுனா நீதி கட்சி தான். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சூரிய நாராயணன் சாஸ்திரி என்னும் பெயரை தமிழில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா, பரதிமார் கலைஞர் அவர்கள். ஓகேங்களா? தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள். யாரு? இசைனாவே பண்டிதர்கள் அப்படின்னா வந்துட்டு இசைக்கு பெயர் பெற்றவர்கள் தான் ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள். இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர். நல்லா பாருங்க. சட்ட மேலவை, சட்டக்கீழவை, சட்டமன்றம் இதுங்கலாம் கன்ஃப்யூஷன் ஆகாதீங்க. மன்றம் வந்துச்சுன்னா முத்துலட்சுமி. மு வரிசை. ஓகேங்களா? மா வரிசை, மு வரிசை. அதுவும் மேலவையும் அதுவும் வந்து மு வரிசை தான்னு கேட்குறாங்க. மு ஃபர்ஸ்ட்டு மு தான் வருது. ஓகேவா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ஜியோகிராஃபி. உலகின் கூரை இந்த கேள்வி வந்து டிஎன்பிஎஸ்சி 4ல கேட்கப்பட்ட கேள்வி. உலகின் கூரை வந்து பாமீர் முடிச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஷார்ட்கட்டுக்கு சொல்றேன். இப்ப கூரை நெய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, முடிச்சு போட்டு தான் அந்த கீத்துன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? தென்னங்கீத்தோடைய அந்த இத எடுத்து தான் முடிச்சு போட்டு கூரை நெய்றாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இமாலயா என்பதன் பொருள் என்னன்னா, பனி உறைவிடம். இந்த கேள்வியும் வந்திருக்க கேள்வி. ஆரவல்லி மலையின் உயர்ந்த சிகரம் குரு சீகார் அவர்கள். என்னது? குரு சீகார். ஆரவல்லி இருக்கு பார்த்தீங்களா? அதில உயர்ந்த சிகரம் எதுனா குரு சீகார் அப்படின்ற சிகரம் தான் உயர்ந்த சிகரம் ஆரவல்லியில. இந்தியாவின் ஒரே செயல்படும் எரிமலை உள்ள இடம்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகள். உலகின் பழமையான மடிப்பு வள்ளி ஆரவல்லி. ஸோ பழமையான மடிப்பு மலை ஓகே. ஃபோல்டுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா? ஃபோல்டட் மவுண்டைன்னு சொல்லுவாங்க. அந்த ஆரவல்லி மலையிலேயே மிக உயர்ந்த சிகரம்னா குரு சீகார் ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு யார் உயர்ந்திருப்பாங்க? குரு தான் எப்பயுமே உயர்ந்திருப்பாங்க. ஏன்னா, அவங்க தான் நமக்கு கல்வி கத்து தராங்க. அவங்க தான் ரொம்ப பழமையானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் கத்து தருவாங்க. ஆரவல்லிக்கா பழமை வந்து பழமையான ஃபோல்டடு அதுக்கப்புறம் குரு சீகார். 6வது கேள்வி. உலகின் 14 உயர்ந்த சிகரங்களின் இமயமலையில எத்தனை இருக்குன்னா, 9 சிகரங்கள் வந்து இமயமலையிலே இருக்கு. ஓகேங்களா? அழகு 2 சமச்சீர் காலநிலையின் வேறு பெயர் என்ன? பிரிட்டிஷ் காலநிலை. 2வது கேள்வி. வடகிழக்கு பருவக்காற்றின் வேறு பெயர்னா, பின்னடையும் பருவக்காற்று. ஓகேங்களா? வடகிழக்குக்கு என்ன? பின்னடையும் பருவக்காற்று. 3வது கேள்வி. இந்தியாவின் மொத்த மழைப்பொழிவில் தென்மேற்கு பருவக்காற்றினால் கிடைப்பது சாரிங்க. தென்மேற்கு பருவக்காற்றினால் கிடைப்பது 75%. பாருங்க. இந்தியாவில வந்து மழைப்பொழிவு எப்பவுமே இருந்து அந்த சீசன்ல இருந்துச்சுன்னா, தென்மேற்கு பருவக்காற்றுல அந்த வர மழை தான் நமக்கு வந்து அதிகமா இருக்குமா 75%. அதனால தான் வடமேற்கு பருவக்காற்றுக்கு வந்து பின்னடையும் பருவக்காற்று அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கான காரணமா இருந்திருக்கலாம். அலகு 3 யூனிட் 3 பாருங்க. அதாவது டீயுடைய உற்பத்தியில முதல் மாநிலம் என்ன? அசாம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அசாமின் இடப்பெயர் வேளாண்மை வந்து ஜூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கேரளாவின் இடப்பெயர் வேளாண்மை பொன்னம். ஸோ அசாம் என்ன? ஜூம். ஓகேங்களா? ஸோ அந்த ஆசாமிங்கலாம் ஜூம் பண்ணி தேடி நம்ம வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கணும்னு வச்சுக்கோங்க. ஜூம், ஆசாம். ஓகேங்களா? கேரளாவின் இடப்பெயர் வேளாண்மைனா பொன்னம். ஓகேங்களா? ஸோ பொன்னம் ஏரிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அது கனெக்ட் ஆகிக்கும் ஈஸியா உங்களுக்கு. நுண்ணீர் பாசன திட்டத்தின் முதல் மாநிலம் ஆந்திர பிரதேசம். இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, லிங்குஸ்டிக் வச்சு ஃபர்ஸ்ட்டு 1956களில் ஆந்திர பிரதேசம் தான் பிரிப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு நீர் பிரச்சனையும் ஃபர்ஸ்ட்டு ஆந்திரா தான் பிரிக்கிறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆந்திர பிரதேசம்னா நுண்ணீர் பாசனத்தோடைய முதல் மாநிலம் சொல்றாங்க. தேயிலை உற்பத்தியில் அசாம், அசாமோடைய இடப்பெயர் வேளாண்மை ஜூம், கேரளா அது பொன்னம், நுண்ணீர் பாசன திட்டத்தில் முதல் மாநிலம் ஆந்திர பிரதேசம். ஓகேங்களா? அலகு 4 உலகிலே பெரிய காற்றலை பண்ணை வந்து முப்பந்தல்னு சொல்லுவாங்க. இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. ஓகேங்களா? என்னது? முப்பந்தல் அப்படின்ற ஒரு காற்றலை பண்ணை தான் பெருசு. விமான கட்டுமானத்தில் பயன்படுவது அலுமினியம். உங்களுக்கே தெரியும். நாட்டின் மிகப்பெரிய எண்ணெய் வயல் மும்பை ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டின் மிக பழமையான எண்ணெய் வயல் திக்பாய். ஓகேங்களா? இங்க பழமை பாப்பா வரிசை திக்பாய் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய எண்ணெய் வந்து மும்பை தான். ஓகேங்களா? ஸோ வந்து இப்ப எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பை டீம் வந்து ரொம்ப பெரிய டீம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். மும்பை டீம் வந்து ரொம்ப பெரிய டீம். பயங்கரமா நல்ல பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாட்டின் மிக பழமையான எண்ணெய் வயல் திக்பாய். ஓகேங்களா? 1969இல் நிறுவப்பட்ட இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் தாராபூர்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கேள்வி எப்படி தெரியுமா கேட்பாங்க? இந்தியாவில் முதல் எப்படின்னா
தாராபூரில் அதாவது இந்தியாவில் அமைக்கப்பட்ட அணுமின் நிலையம் தாராபூரில் எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னு கேட்கலாம். 1969ல் ஓகேங்களா. ஸோ நாட்டின் மிக பழமையான எண்ணெய் வாயில் திக்பாய், பெரிய எண்ணெய் வாயில் மும்பை ஹை, நெக்ஸ்ட் விமான கட்டுமானத்துக்கு பயன்படுது அலுமினியம், காற்றலை வந்து முப்பந்தல் கன்னியாகுமரியில் இருக்குது. 6வது கேள்வி, முதல் நீர்மின் நிலையம் டார்ஜிலிங். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், டார்ஜிலிங் வந்து ரொம்ப 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 நல்ல எப்படி சொல்கிற டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ நீர் வந்து அங்கே எப்பவுமே இருந்துட்டு இருந்தாலும் நம்ம டூரிஸ்ட் ஸ்பாட் நிறைய பேர் போகிறோம். டார்ஜிலிங். பாக்சைட் இருந்து பெறுவதுன்னா அலுமினியம் ஓகேங்களா. அலுமினியம் விமானத்துக்கு யூஸ் பண்ணுறோம், அது படிச்சுக்கோங்க. கெயில் தலைமையிடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லி. இங்கே எப்படி நான் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, கெயில்ன்ட்டு ஒரு பிளேயர் இருக்காங்களா, அவங்க வந்து டெல்லி டீமுக்கு விளையாடினாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. சூரிய சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம் புதுடெல்லி. சூரிய சக்தியோட நிறுவனத்தின் தலைமையிடம் புதுடெல்லி ஓகேவா. 5வது யூனிட், இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பெடுத்த ஆண்டு 1872களில் முதல் மக்கள் ஃபஸ்ட்டு எடுத்தது என்னமோ 1872 எடுத்துட்டாங்க. ஆனால் ஃபுல்லாக வந்து முழுமையாக எடுத்தது 1881களில். இந்த கேள்வி கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் அங்கே கனெக்ட் ஆகும் ஓகேங்களா. முழுமையாக எடுத்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா 81களில். அதுவே வந்துட்டு இந்தியாவில் முதல் கணக்கெடுப்புன்னு கேட்டால் 1872களில். உங்களுக்கான கேள்வி, இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872களில் யார் தலைமையில் நடந்தது அப்படின்றது உங்களுக்கான கேள்வி ஓகேங்களா. 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்த ஆண்டு 2011. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதிக மக்கள் தொகை கொண்ட யூனியன் பிரதேசம் புதுடெல்லி. ஸோ யூனியன் டெரிட்டரிஸ்னால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியாவின் சராசரி மக்கள் அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 382 பேர். எவ்வளோ? ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 382 பேர் இந்தியாவோட சராசரி மக்கள் தொகை. அதிக மக்கள் தொகை கொண்ட யூனியன் எது? புதுடெல்லி. 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்த ஆண்டு 2011. அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் பீகார் ஓகேங்களா. ஸோ அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் வந்து பீகார். குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட யூனியன் பிரதேசம் எதுனா அந்தமான் நிக்கோபார் தீவுகள். இந்தியா 2வது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு. அப்போ முதல் எதுனா சீனா. மேபி இப்போ சென்சஸ் எடுத்தால் தெரியும் இந்தியாவா சீனாவா அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ப்ரெசென்ட் இப்போது 2வது அதிக மாநிலம் மக்கள் தொகை கொண்ட நாடு. உலக நிலப்பரப்பில் இந்தியாவின் பங்கு 2.4%. பாருங்கள், மொத்த உலகத்திலேயே ஒரு குளோப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குளோப்லேயே இந்தியாவுடைய சதவீதம் எவ்வளோ நிலப்பரப்புலன்னு பார்த்தீங்கன்னா 2.4%. 2 2s are 4 இப்படி கூட நான் வச்சுக்கோங்க. உலக மக்கள் தொகையில் இந்தியாவின் பங்கு 17.5%. இருக்கிற இடத்துக்கும் இதுக்கும் பாருங்கள் எவ்வளோ வந்து ட்ரிபிள் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மொத்த உலகத்தில் மக்கள் சதவீதம்னு பார்த்தா 17.5%. அதாவது 17 அங்கே நான் ஷார்ட்கட் சொல்கிறேன், 7.5 பிடிச்சிக்கிச்சின்னு சொல்லுவாங்க, இங்கே வந்து 17.5. ஸோ மக்கள் என்ன 17.5 இந்த இடத்துல அப்படின்னு நான் வச்சுக்கோம். குறைந்த லிட்ரசி அதாவது எழுத்தறிவு உள்ள மாநிலம் வந்து பீகார். அதிகம் உங்களுக்கே தெரியும் கேரளா. 2011 இந்தியாவில் எழுத்தறிவு விகிதம் எவ்வளோ? 74.4 ஓகேங்களா. எவ்வளோ? இந்தியாவில் 2011 எழுத்தறிவு விகிதம் 74.4. இந்தியாவின் பாலின விகிதம் என்னென்னா மேலுக்கும் ஃபீமேலுக்கும் 1000:940. மேபி இது சேஞ்ச் ஆகிருக்கலாம், கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க ப்ரெசென்ட்டில் ஓகேங்களா. புத்தக வினாக்கள் பார்க்கலாம். அழகு 4, நீலகிரி தருமபுரி மாவட்டங்கள் இடையே உள்ளது கோயம்புத்தூர் பீடபூமி ஓகேங்களா. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சுக்கும், தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த சைட்லாம் கோயம்புத்தூர் பீடபூமின்னு சொல்லுவாங்க. நீலகிரி ஊட்டியுமே கோயம்புத்தூர் தான். இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூரில் இங்கேருந்து எங்களுக்கு ஒரு 80 ருபீஸ் தான் சார்ஜ்னு நினைக்கிறேங்க. எனக்கு ஊட்டிக்கு ரொம்ப ரொம்ப நியர்பை தான் ஆக்சுவலாக. கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியில் உயரமான சிகரம் சோலைக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க கிழக்கு தொடர்ச்சி மலையில் தென்பகுதியில் இருக்கக்கூடிய உயரமான சிகரம் நல்லா பாருங்கள். கிழக்கு தொடர்ச்சி மலையில் தென்பகுதி ஈஸ்டோடைய கண்டினியூட்டியில் சவுத்தோடைய மிக உயரமான சிகரம் சோலைக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழக மாநில விலங்கு வரையாடு. கொள்ளிடம் மற்றும் காவேரி இடையே உள்ள ஆற்றுத்தீவு வந்து ஸ்ரீரங்கம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கூடுதல் வினாக்கள். தென்னிந்தியாவின் வற்றாத நதி தாமிரபரணி. இந்த கேள்வி டிஎன்பிசி 4ல் கேட்கப்பட்ட கேள்வி, ஈவன் 2லையுமே கேட்டிருக்காங்க. தாமிரபரணி தான் வற்றாத ஆறு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? தாமிரபரணின்னு சொல்லிட்டு விஷால் ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் எப்போ பார்த்தாலுமே புதுசாக பார்க்குற மாதிரி வற்றாத மாதிரி புதுசாகவே இருக்கும்ப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 6வது கேள்வி, மொழிவாரி மாநிலம் அமைய காரணமாக சட்டம் எதுனா மாநில மறுசீரமைப்பு சட்டம். உங்களுக்கே தெரிஞ்சும். அதுக்கப்புறம் தான் ஃபசல் கமிட்டி இவங்களாம் வந்தது தான். 1956களில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த இது வச்சுட்டு பிரிப்பாங்க ஆந்திர பிரதேஷ. அழகு 7 புத்தக வினாக்கள். தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் வேளாண்மை துறையின் பங்கு 21%. தமிழ்நாட்டில் மட்டும் 21% வந்துட்டு வேளாண்மை துறையின் பங்கு. சாத்தனூர் அணை உள்ள ஆறு தென்பெண்ணை. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சாத்தனூர் அணை வந்து தென்பெண்ணையோடைய ஆறு தான் ஓகேங்களா. இந்தியாவின் 3வது பெரிய விமான நிலையம் தென்பெண்ணை எங்கே இருக்குன்னா திருவண்ணாமலை. ஸோ அந்த இதில் கனெக்ட் ஆகும். மெயினாக நான் வந்து பார்த்தது திருவண்ணாமலை. மேபி கர்நாடகா மேலே அந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகலாம். சாத்தனூர் வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் தாங்க ஓகேங்களா. நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக வந்து சாத்தனூர் டேம். நல்லா வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டை விட. இந்தியாவின் 3வது பெரிய விமான நிலையம் சென்னை. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ முதல் 2 எது அப்படின்னு சொல்லுங்கள். இந்தியாவில் 3வது சென்னைனா அப்போ முதல் 2 எது அப்படின்னு சொல்லுங்கள் ஓகேங்களா.
தமிழ்நாட்டின் முக்கிய இன்னொரு கேள்வி கேட்டிருந்தோம். 1872களில் இந்தியாவில் சென்சஸ் எடுத்தாங்க. யாருடைய தலைமையில்? உங்களுக்கான 2வது கேள்வி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் மற்றும் 2வது பெரிய விமான நிலையம் எது அப்படின்னு சொல்லுங்க. கூடுதல் வினாக்கள் பார்க்கலாம். தமிழ்நாட்டின் முக்கிய நீர் ஆதாரம் வடகிழக்கு பருவமழை. தேயிலை மற்றும் காப்பி பயிரிடுவதில் தமிழ்நாடு 2வது இடமாக இருக்கிறது. ஏற்காடு வந்து காஃபிக்கு பெயர் பெற்றது. கோயம்புத்தூர், வைப்பாறு பகுதிகளில் பருத்தி பெயர் பெற்றது. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டுடைய பால் உற்பத்தியில் கூட்டுறவு சங்கம்னு ஆவின் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சர்வதேச திணைப்பயிறு ஆண்டுனா 2023. சர்வதேச திணைப்பயிறு. ஸோ திணை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரகு, சாமை இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? சிறுதானியம், திணை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அது வந்து 2023 ஆண்டு தான் சர்வதேச ஆண்டா. ஸோ பார்ட் சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடிமையியல். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ சிவிக் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ முதலில் அரசியலமைப்பு என்ற கொள்கை தோன்றிய நாடு அமெரிக்காவாம். ஸோ நிர்ணய சபையின் தற்காலிக தலைவரான சச்சிதானந்தா அவர்கள். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இந்த கொஷின் எல்லாத்துலேயும் 1, 2, 4, 8, 5, 3 எல்லா டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்ட கேள்வி. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் யார்? யாருனது நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் யார்? யாரும் அம்பேத்கர்னு போடாதீங்க, சச்சிதானந்தம் அவர்கள் தான். இந்த இடத்துல எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சச்சின் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் நின்று அடிப்பார், தற்காலிகமாலாம் அடிக்க மாட்டார், நின்று செம்மையாக ஸ்கோர் பண்ணுவார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து நவம்பர் மாதம் 26ஆம் தேதி 1949களில் தான் இந்திய அரசியல் அமைப்பு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளாம். சட்டப்பிரிவு 32 குறிப்பிடுவது என்னன்னா, 5 நீதி பேராணைகள், இந்த ஹேபியஸ் கார்பஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி 5 நீதி பேராணைகள் வந்துட்டு சட்டப்பிரிவு 32களில் வருதாமா. சட்டப்பிரிவு 51(7) வரக்கூடியது அடிப்படை கடமைகள். ஓகேங்களா? ஸோ நேற்று நான் கொஷின்ஸ் கேட்டதுக்கு வந்து 2-3 பேர் ஆன்சர் பண்ணுவீங்க. சூப்பர், கீப் கோயிங். ஓகேங்களா? அலகு 2. இவர் ஒப்புதல் இன்றி நீதி மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியாது. யாருன்னா குடியரசுத் தலைவர் ஒப்புதல் இன்றி. ஓகேங்களா? ஸோ இப்போ தெரியுதா? ஓகே. நான் ஏன் ஜூம் பண்ணேன்னா, உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து ஃபுல்லாக படிக்கணுன்றதுக்காக தான். ஏன்னா சின்னதாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது, லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுக்காது. ஓகே. அலுவல் வழியில் மாநிலங்கள் அவைத்தலைவர், துணை குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? அஃபிஷியலாக வந்துட்டு மாநிலங்களவை அவைத்தலைவர் நல்லா பாருங்கள், அவைத்தலைவர்னா துணை குடியரசுத் தலைவர் அவர்கள். நாடாளுமன்ற இரு அவையில் உரையாற்ற கூட்டுத்தொடரில் பங்கேற்ற உரிமை உள்ளவர் அரசின் தலைமை வழக்கறிஞர் அவர்கள். யார்? அரசுடைய வழக்கறிஞர் அவர்கள் தான். நாடாளுமன்றத்தில் 2 அவையிலுமே உரையாற்றலாமா. ஓகேங்களா? ஸோ 9வது கேள்வி, நாட்டின் உண்மையான தலைவர் மற்றும் முக்கிய செய்தி தொடர்பாளர் யாருன்னா பிரதமர் அவர்கள் தான். ஓகேங்களா? ஸோ இந்த கேள்வி பார்த்துக்கோங்க, நாமினலாக யார், அஃபிஷியலாக யார் அப்படின்றது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது 65. உச்சநீதிமன்ற நீதிபதிகள், தலைமை நீதிபதிகள் உட்பட்ட எண்ணிக்கை வந்து 34. ஓகே, 3, 4. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் சுப்ரீம் கோர்ட் தான். இந்த கேள்விகளும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்விகள். உச்சநீதிமன்றம். 11வது கேள்வி, ஆளுநர் தனது ராஜினாமா கடிதத்தை யாரிடம் கொடுப்பாங்க? குடியரசுத் தலைவரிடம் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது எம்எல்ஏன்னு சொல்லுவாங்க. ஓகே, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்கன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு பல்கலைக்கழகங்களின் வேந்தர் யாருன்னா ஆளுநர் தான். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்துட்டு இப்போ இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலாம் வந்துட்டு ஆளுநர்கள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கான்வெகேஷன்ஸ் டே மற்ற டேஸ்லாம் வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு பட்டமளிப்பு விழாக்கெலாம் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அரசு பணியாளர் தேர்வு வாரியம் குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் பணி நீக்கம் செய்வது யாருன்னா குடியரசுத் தலைவர்கள். இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின், எழுதி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன், எனக்கே தெரியுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அரசு பணியாளர் தேர்வாணைய குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்களை பணி நீக்கம் செய்வது குடியரசுத் தலைவர் தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கேள்வி, அலகு 4, இந்தியா தனது முதல் அணுசோதனையை நடத்திய இடம் வந்து பொக்ரான். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த கேள்வியும் கேட்கப்பட்ட கேள்வி. தற்போது நமது வெளியுறவு கொள்கை உள்நாட்டு வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக செயல்படும் வழிமுறை என்ன? உள் முதலீட்டை அதிகரித்தல் தான். ஓகேங்களா? ஸோ டொமஸ்டிக் கேபிட்டல் வந்து அதிகரிக்கிறது நம்மளுடைய முக்கிய மேம்பாட்டாகவும் வளர்ச்சியாகவும் கருதுகிறோம். 19வது கேள்வி, ஒரு அரசின் வெளியுறவு கொள்கையை செயல்படுத்தும் கருவி என்ன? டிப்ளமேட்டிக், ராஜதந்திரம். 20வது கேள்வி, இரு வல்லரசுகளின் பனிப்போரை எதிர்கொள்ள இந்திய பின்பற்றிய கொள்கை அணிசேரா கொள்கை, அதாவது நான் அலைன் மூமெண்ட், NAM அப்படின்னு சொல்லுவோம். கோல்டு வார் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம 9வது 10வது யூனிட்டில் PGTRBயில் படிச்சிருப்பீங்க. 21வது கேள்வி, நமது மரபு மற்றும் தேசிய நெறிமுறைகள் நடைமுறைப்படுத்துவது படை வலிமை குறைப்பு. ஓகேங்களா? ஸோ அலகு 5 பாருங்கள். இமயமலையில் உள்ள சிறிய முடியாட்சி மன்னராட்சி நாடு எது? மொனார்கி இருக்குள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூட்டான். ஓகேங்களா? ஸோ இந்தியா தென்கிழக்கு ஆசியா செல்ல நுழைவாயில் மியான்மர். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்தியாவுடைய தெற்காசியா, அதாவது தென்கிழக்கு ஆசியா செல்ல நுழைவாயில் எதுனா மியான்மர் தான்.
இந்தியா மற்றும் சீனா இடையே உள்ள நாடு எதுனா நேபாளம். அதுக்கப்புறம் திபெத் இல்ல மியான்மர், பூட்டான்லாம் ஒரே இதில இருக்கும். ஆனா இந்தியாவுக்கும், சீனாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய நாடு நேபாளம் தான். நேபாளம் நம்மகிட்டேருந்து பிரிஞ்ச நாடு தான். 25வது கேள்வி. மேற்கு வங்காளம் மற்றும் வங்காளதேசம் இடையே உள்ள இந்திய பகுதி எது? பாருங்க, வெஸ்ட் பெங்காலுக்கும் பே ஆஃப் பெங்கால் அதாவது வங்காளதேசம் பங்களாதேஷ்க்கும் இடையே உள்ள இது இந்திய பகுதினா டின்பிகா. ஓகேங்களா? ஸோ இத எப்படி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்காளம்னா வெஸ்ட் பெங்கால். இங்கே பங்களாதேஷ் பிபின்னு வருதா? நடுவுல என்ன பண்றாங்க டின்மா பாலம். ஓகேங்களா? ஸோ டின் மாரி வந்து கடந்து போணும் 2 பேரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இடிமின்னல் நிலையம் எதுனா பூட்டான். ஓகேங்களா? ஸோ வந்து இடிமின்னல் வந்து அதிகமா இருக்கும். அதனால வந்து மக்கள் வந்து பூட்டிக்கிட்டு உள்ள இருப்பாங்களாம். பூட்டான் பூட்டிக்கிட்டு. ஓகேங்களா? ஸோ இந்திய மற்றும் இலங்கையின் பிரிப்பது வந்து பாக் நீர்சந்தி. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் நேத்தே சொல்லியிருப்பேன். பாக் அந்த ரெட் லைஃப் அவர்கள் தான் வந்து பிரிச்சிருப்பாரு. அதனால இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து ரெட் லைஃப் வரும். இங்கே நீங்க பாக் அப்படின்னு வருதுன்னு சொல்லிட்டு மன்னர் வளைகுடாவும் உங்களுக்கு குடுக்கலாம். மேபி வந்துட்டு பாக் நீர்சந்தி இல்லாம மன்னர் வளைகுடா இருந்தா வந்து அது ஆன்ஸரா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பாக்னா இலங்கை அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கையில வந்து பாக் போடுறாங்கன்னு நேத்து ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். அவ்வளதான். இப்போ வந்து லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோங்க. பார்ட் 2 வந்து பொருளியல் கோடிட்ட டெர்மினல் வந்துட்டோம். ஸோ 30 மினிட்ஸ்க்குள்ள முடிக்கணும்னு பார்க்குறேன். ஓகேங்களா? இந்தியாவின் முதன்மை துறை வேளாண்மை துறை. இந்தியாவின் மிகப்பெரிய துறை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணிகள் துறை. ஓகேங்களா? ஸோ முதன்மை துறை பிரைமரி வந்து வேளாண்மை துறை. ஆனா மிகப்பெரிய துறைன்னு பார்த்தா பணிகள் துறை. சர்வீஸ் தான். ஓகேங்களா? மக்களின் வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் கருவி தான் தலா வருமானம். பெர் கேபிட்டா இன்கம் தான் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் கருவியா இருக்காமா. 2ஆம் துறை வந்து தொழில்துறை அப்படின்னு சொல்றாங்க. முதன்மை துறைனா வேளாண்மை துறை. பெரிய துறை அப்படின்னு பார்த்தா பணித்துறை. மக்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்துட்டு உணர்த்தும் கருவி வந்து தலா வருமானம். 2வது துறை வந்துட்டு தொழில்துறை. அழகு 2 யூனிட் 2ல ஒரு நல்ல பொருளாதாரம் மூலதன சந்தையின் விரைவான வளர்ச்சிக்காக அறிமுகப்படுத்துகிறது. ஒரு நல்ல எக்கனாமிக்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல பொருளாதாரம் வந்து மூலதனம் கேபிட்டலுடைய மார்க்கெட்டிங் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து வளர்ச்சிக்கு வந்து அறிமுகப்படுத்துமா. அழகு 3 ஊட்டச்சத்து குறைபாட்டின் முக்கிய குறியீடு என்ன? ரத்த சோகை, எடை குறைவு 2மே. வந்து நியூட்ரிஷன் வந்து நீங்க கம்மியா எடுக்கிறீங்க. ஓகே வந்து நீங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஊட்டச்சத்து வந்து உணவு அப்படின்னு சொல்லிட்டு முட்டைலாம் தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்னா, அந்த உள்ள இருக்க அந்த கருவுக்கு வந்து 3 புரோட்டீன் இருக்கும். 3 கிராம். வயிற்று இருக்குக்கு வந்து 3 கிராம் இருக்கும். ஸோ நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதான் மீன் பண்ணுவாங்க. புரோட்டீன் இருக்கு பார்த்தீங்களா? அதுலேயும் நியூட்ரிஷன்ஸ் இருக்கும். கார்ப்ஸ் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த கார்ன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைபர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஊட்டச்சத்து வந்து நீங்க எடுக்கலன்னா, ஒண்ணு எடைக்குறைவு ஏற்படுமா? இல்ல அனிமிக் ஆகுமா? நீங்க அனிமிக் ஆகாம ரொம்ப வெயிட்டா ஆகிடுவீங்க ஆக்சுவலா வந்து. ஓகேங்களா? ஸோ அதுதான் சொல்றாங்க. ஊட்டச்சத்து குறைபாடால தான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 2013. அதாவது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம். உணவுக்கு 3 லெட்டரா 3 கணக்கு பண்ணிக்கோங்க. இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 2013. பொதுவான மக்களுக்கு பொறுப்பான விலையில் தரமான பொருட்களை வழங்குவதில் முக்கிய பங்கு வகிப்பது நுகர்வோர் கூட்டுறவு. கன்சியூமர்ஸ் வந்து நுகர்வோர் கூட்டுறவு தான். ஸோ மக்களுக்கு வந்து பொறுப்பான விலையில் தரமான பொருட்களை வழங்குறதுக்கு முக்கிய பங்கு வகிக்குதான். ஓகேங்களா? ஸோ அழகு 4 போகிறதுக்கு முன்னாடி யூஜி டிஆர்பி அண்ட் காலேஜ் டிஆர்பிக்கான ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. 250 அந்த ஃபுல் டெஸ்ட் சீரிஸ் வந்து 599. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு சேர விருப்பம் இருக்கவங்க 8940787647க்கு மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து டீமில் நான் வந்து ரிப்ளை பண்ணுவோம். அழகு 4 பார்க்கலாம். மாநிலங்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு அரசாங்கத்தால் விதிக்கப்படுவது வரி. ஓகேங்களா? வரி விதிப்பு என்று சொல்லின் இருந்து பெறப்பட்ட வார்த்தை வந்து வரி அப்படின்னு சொல்லலாம். இந்த வரியின் சுமையை மற்றவர்களுக்கு மாற்ற முடியாது வந்துட்டு நேர்முக வரி, டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பண்டங்கள் மற்றும் வணிகர் வரி, அதாவது குட் சர்வீஸ் டாக்ஸ், அதை தான் வந்துட்டு பண்டங்கள் மற்றும் வணிக வரின்னு கேட்டாங்க. இந்த கேள்வி வந்து குரூப் 1லையுமே கேட்டிருக்காங்க. எப்போ வந்து நடைமுறைக்கு வந்ததுன்னா ஜூலை மாதம் 1ஆம் தேதி 2017. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மாதம் 1 ஆனா ஓகேங்களா, மாதம் 1 ஆனா எஸ்பெஷலி ஜூன் ஜூலை ஆனால் வந்துட்டு இந்த டேக்ஸ்லாம் பிடிப்பாங்க இந்த டீச்சர்ஸ்க்கு. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜூன் ஜூலை ஆனால் மாதம் 1ஆம் தேதி ஆனாவே கையில் 17 ரூபா கூட நிற்க மாட்டேங்குது ஜிஎஸ்டி கட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வரி நிர்வாகியிடம் இருந்து மறைக்கப்பட்ட கணக்கிடப்படாத பணம் வந்து கருப்பு பணம், பிளாக் மணின்னு சொல்லுவாங்க. அழகு 5 நூற்றுக்கணக்கான தோல் மற்றும் தோல் பதனிடும் வசதிகள் அமைந்துள்ள மாவட்டம் வேலூர் மாவட்டம். லெதர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். லெதர்னா வேலூர் தான் போடணும். சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கையை அறிமுகப்படுத்தியது வந்து ஆண்டு வந்து 2000 ஆண்டு. 2 நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, வரலாறு அழகு 1 பாருங்க. ஃப்ரான்ஸ் லிட்டோஸ்கியுடன் படிக்க ரஷ்யாவுக்கும் ஜெர்மனுக்கும். ஜிங்கோசியம் வந்து இங்கிலாந்து. கமல் பாஷா துருக்கியை சேர்ந்தவர். எம்டன் அவர்கள் சென்னை. கண்ணாடி மாளிகை வெர்ஸ்லாய்ஸ். நெக்ஸ்ட் டோக்கிங் வந்து கொரில்லா நடவடிக்கைகள். அழகு 3
பிளிட்ஸ்கிரிக் மின்னல் வேக தாக்குதல். ஏன்னா பிளிட்ஸ்கிரிக்னா வந்து கிறுக் கிறுக்குன்னு சுத்தும். மின்னல் வந்தோனே கிறுக் கிறுக்குன்னு சுத்திக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மயங்கி விழுந்துரும். ராயல் கப்பல் படை பிரிட்டன். ஓகேங்களா. கடன் குத்தகை வந்து ரூஸ்வெல்ட். ஓகேங்களா. இங்க என்ன சொன்னேன், கடன்னா வந்து கடன் வாங்குறவங்க ரூபா அப்படின்னு சொன்னேன். வால்கோ ஸ்டாலின் கிரேட் அவர்கள். வால்கோ ஸ்டாலின் கிரேட். குவாடல் கேனல் வந்து சாலமோன் தீவு. ஓகேங்களா. ஸோ இந்த சாலமன் பாப்பையா என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு ஒரு தீவுக்கு போகிறாங்க, அங்கே வாடை அடிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வாடல் அப்போ வந்துட்டு வேணா சாலமன் தீவு வாடல். நெக்ஸ்ட்டு ஓல்கா ஸ்டாலின் கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸ்டாலின் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த ஓல்ஸ்பேக் அந்த கார் பேர் எனக்கு ஞாபகம் உல்ஸ்பேக்னு நினைக்கிறேன் சம்திங். அந்த காரில் போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. கிரிக்னா மின்னல் வந்தோடனே கிறுக்குன்னு சுற்றிக்கிறோம். ராயல் கப்பல் படை பிரிட்டன் உங்களுக்கு தெரியும். கடனுக்கு கடன் ரூபாய் அப்படின்னு சொன்னால் உல்ஸ்பேகன் காரில் ஸ்டாலின் கிரேட் போகிறாரு. நெக்ஸ்ட் வந்து கெனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சாலமன் பாப்பையோ ஒரு தீவுக்கு போகிறார், வாடடிக்கிறேன்னு சொல்கிறார். ஒரு பைசா தமிழன் அயோத்திதாச பண்டிதர், திருவருட்பா, ஜீவகாருண்ய பாடல்கள், பாபா தயாள்தாஸ் அவர்கள், நிராங்கி இயக்கம், ஈஸ்வர் சந்திரா வித்யாசாகர், விதவை மறுமண சீர்திருத்த சட்டம், தேவேந்திரநாத் தாகூர், ஆதி பிரம்ம சமாஜம். அழகாறு தீர்த்தகிரி, ஓடாநிலை, கோபாலநாயக்கர், திண்டுக்கல், பேனர்மன் அவர்கள், ராமலிங்கா. இங்கே வந்து கனெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டே படித்தோம் கோடிட்டு நிரப்புகளில் இந்த கட்டபொம்மன் வந்து கயத்தாரில் இருப்பாங்க, இவதை காமிச்சு கொடுப்பான்னு சொல்லிட்டு. சுபேதார் ஷேக் ஆதம் வேலூர் புரட்சி. அதாவது சுபேதார் ஷேக் ஆதம் வேலூர் புரட்சி. இது எப்படி நான் வச்சுக்கலாம் பார்த்துக்கோங்க. கர்னல் பென்கோட். இது ரெண்டுமே நான் சேர்த்து நான் வச்சுக்கலாம். வேலூர் புரட்சி, வேலூர் கோட்டை ரெண்டுமே. ஸோ வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா, வேலூரில் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பயங்கர வெயில் அடிக்கக்கூடிய ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் தான். அந்த வேலூர் கோட்டையில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேக் வாங்கி குடிக்கிறோம். ஓகேங்களா. அந்த ஷேக் எப்படி கொடுக்குறாங்கன்னா வந்து ஒரு பேனரில் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ பென்காட். ஸோ பேனரில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. வாஹாபி கிளர்ச்சி டிடுமீர் அவர்கள், முண்டா கிளர்ச்சி ராஞ்சியில் நடக்குது. ஸோ பேகம் அஷ்ரத் மஹால் லக்னோ, கன்வர் சிங் பீஹா, நானா சாஹிப், பேஷ்வா 2ஆம் பாஜிராவ். இதெல்லாம் வந்து கனெக்ட் ஆகுதுன்னு ஞாபகம் இருக்குங்களா. 1806 அது 57 நடக்கும் புரட்சிகளில் வந்து கனெக்ட் ஆகிற விஷயம் தான் இது எல்லாமே. அழகு 8 ரோவல்ட் சட்டம், கருப்பு சட்டம், ஒத்துழையாமை இயக்கம், பட்டங்களை திரும்ப ஒப்புதல். அப்போ வந்து ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள்லாம் திருப்பி வந்து அந்த பட்டத்தை கொடுத்துருவாங்க, நைட்வுட் பட்டத்தெலாம். 1919 இந்திய அரசு சட்டம், இரட்டையாட்சி. இந்திய பொதுவுடைமை கட்சி எம்என் ராய் அவர்கள் ஆகஸ்ட் 16 1946 டைரக்ட் ஆக்ஷன் டே நடக்கும், நேரடி நடவடிக்கை நாள். அழகு 9 பாருங்க. சென்னை வாசிகள் சங்கம், சித்திரவதை ஆணையம், ஈவேரா அவர்கள், வைக்கம் வீரர், எஸ்.என். சோமயாஜுலு நீல் சிலை அகற்றம். ஓகேங்களா. எஸ்.என். சோமயாஜுலியார் நீல் சிலை அகற்றம்னு கலந்துக்கிற ஒருத்தர். ஓகேங்களா. சோமயாஜுலு. ஸோ இந்த இடத்துல எப்படின்னா ஜுவல் வந்து போட்டிருக்காங்க, அது வந்து நீல கலர் கல்லில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வேதாரண்யம், உப்பு சத்தியாகிரகம், தாளமுத்து இந்திய எதிர்ப்பு போராட்டம். ஓகேங்களா. ஸோ இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து தாளம் பக்கத்தில் வந்து அந்த ட்ரம்ஸ் அடிச்சுட்டே போராடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அழகு 10 திராவிடர் இல்லம் நடேசன் அவர்கள், தொழிலாளர் சிங்காரவேலன் அவர்கள், தனித்தமிழ் இயக்கம் அரைமலையடிகள் அவர்கள், ஜீவியஸ் சரித சுருக்கம் இரட்டைமலை ஸ்ரீனிவாசன். என ஜீவியஸ் சரிதம் ஜீவகாருண்யம் கனெக்ட் பண்ணிக்காதுங்க. இவங்க கூட ராமலிங்கனார் கூட இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் ஜீவியஸ் சரித சுருக்கம் அப்படின்ற விஷயத்தை எழுதுறாங்க. ஓகேங்களா. சி ஒரே வரிசையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில் முதல் மே தினம் 1923 நடக்குது. ஸோ பொறுத்துக்கு வந்து புவியியல் பார்க்கலாம். புதிய வண்டல் படி வந்து காதர்வன் அப்படின்னு சொல்லுவாங்க. காட்வின் ஆஷின் அதோடைய சிகரம், இந்தியாவினுடைய உயர்ந்த சிகரம் தான் காட்வின் ஆஷின், கேட்டோன்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா. நெக்ஸ்ட் பாருங்க. சோழமண்டல கடற்கரை வந்து தென்கிழக்கு கடற்கரை சமவெளி. வடகிழக்கு பருவக்காற்று வந்து எந்த மாதங்களில் அடிக்கும்னா இந்த அக்டோபரை ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர் வரைக்கும் வடகிழக்கு பருவக்காற்று. தெகிரி அணை வந்துட்டு என்னென்னா இந்தியாவின் உயரமான அணை. ஹிராக்குட் அணை வந்து மகாநதி. ஓகேங்களா. தெகிரின்னு என்ன, ஸோ தெரி படம் வந்து எப்படின்னா செம்மையாக இந்த பேனர்லாம் உயரமாக வச்சுருந்தாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. தெகிரி அணை இந்தியாவின் உயரமான அணை. ஹிராக்குட்னா உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஹீரோயின்லாம் வந்து ரொம்ப மகானாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு பாக்சைட் வானூர்தி. ஸோ வந்து பாக்சைட் என்ன பண்ணால் அலுமினியம். ஸோ அலுமினியம் எங்கே கனெக்ட் ஆகும், ஏரோப்ளேனுக்கு. ஜிப்சம்னா சிமெண்ட்டு, கருப்பு தங்கம்னா நிலக்கரி, இரும்பு தூதுனா மேக்னைட், மைக்கானா மின்சாதன பொருட்கள். ஸோ பாக்சைட் பாருங்க எந்த மலையில் அதிகமாக கிடைக்குதுன்னா சேர்வராயன் மலை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரொம்ப வந்துட்டு பாக்ஸிங் பண்ணுறவங்க ரொம்ப சோர்வாக வந்து உணர மாட்டாங்க. ஓகேங்களா. பிரிஸ்காக இருப்பாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. ஜிப்சம்னா திருச்சிராப்பள்ளி. ஓகேங்களா. ஜிப்சம்னா திருச்சிராப்பள்ளி. இது எப்படி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிப்சினா நம்ம சொல்லுவோம், நாடோடிகள்னு சொல்லுவோம். அந்த ஜிப்சி படத்தில் அந்த ஹீரோ இருக்க அப்போ ஜீவா என்ன பண்ணுறாருன்னா திருச்சிக்கு போயிடுறாராமா. ஓகேங்களா. இரும்பு வந்து சேலம் எந்த மலைன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சமலை. ஓகேங்களா. ஸோ இரும்பு வந்து எங்கே கிடைக்கும், கஞ்சமாக தான் கிடைக்கும், அதுவும் சேலத்தில் தான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. மாம்பழம் மட்டும் இல்லை, சேலத்தில் இதுவும் இரும்பும் கிடைக்கும். சுண்ணாம்புக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்துட்டு எப்படி இருப்பாங்க, சுண்ணாம்பு மாதிரி வெயிட்டாக இருப்பாங்களாமா கோயம்புத்தூரில் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இல்மனைட் ரூட்டைல் கன்னியாகுமரி. ஓகேங்களா. ஸோ வந்து இந்த இவர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அண்ணாச்சின்னு சொல்லுவோம், அவர் பேர் இமானுவேல்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து கன்னியாகுமரி பாஷையில் தான் பேசுவார். அவர் வந்துட்டு செம்மையாக பேசுவார், அவர் தான் ரூட்லாம் காமிப்பார் கன்னியாகுமரிக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஃபார் ஷார்ட்கட் தான், ஈஸியாக வந்து முடிக்கிறதுக்காக சொல்கிறேன்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா, சிவிக்ஸ் நம்ம போறோம். ஓகேவா? சிவிக்ஸ் பொறுத்தவரைக்கும் குடியுரிமை சட்டம், சிட்டிசன்ஷிப் ஆக்ட்ன்னு சொல்லுவாங்க. 1955கள்ல முகவரை ஜவஹர்லால் நேரு அவர்கள் குழு அரசியலமைப்பு அதாவது மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இந்த 3 கேள்விகளுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4 செம்மொழி தமிழுமே சேர்த்து இந்த 4 கேள்விகளுமே டிஎன்பிஎஸ்சில கேட்கப்பட்ட கேள்வி. தேசிய அவசர நிலை வந்து 1962ஆம் ஆண்டு. ஓகேங்களா? சட்டப்பிரிவு 53 குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரம், 63 துணை குடியரசுத் தலைவரின் அலுவலகம், 356 மாநில நெருக்கடி நிலை. இந்த 5மே ஆல்ரெடி கேட்ட கொஷின்ஸ் தான். சட்டப்பிரிவு 76 பாருங்க. அரசின் தலைமை வழக்கறிஞர் அலுவலகம், 352ல உள்நாட்டு நெருக்கடி. 52 ஃபர்ஸ்ட் வந்து 2 வந்து இல் 2 வருதுங்களா? நெக்ஸ்ட் 56 பாருங்க மாநில நெருக்கடி ஸ்டேட்டுக்கு. ஓகேவா? அலகு 3 ஆளுநர் அவர்கள் மாநில அரசின் தலைவர்னு சொல்லுவாங்க. முதலமைச்சர் அரசாங்கத்தின் தலைவர். அமைச்சரவை சட்டமன்றத்தின் பொறுப்பானது. மேலவை உறுப்பினர்கள் மானியங்களுக்கு வாக்களிக்க முடியாது. ஓகேங்களா? ஆயுதப்படையினர் தீர்ப்பாயங்கள். அலகு 4 இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ளது மால்தீவ்ஸ். தென்கிழக்கு ஆசிய நாடுகள் கூட்டமைப்பின் பாலம் வந்து மியான்மர். தென்கிழக்கு ஆசியாவோட கூட்டமைப்பு வந்து மியான்மர். ஓகே, அது பாலமாக இருக்கிறது மியான்மர். ஆப்பிரிக்கா ஆசியா மாநாடு 1955களில். பஞ்சசீலம் 1954களில். அப்புறம் சிட்டிசன் ஆக்டும் 1955களில். உலக அமைதி வெளியுறவு கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க பிராண்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா விசாகப்பட்டினத்துடைய ஆடை நகரம் சொல்லுவாங்க. என்னது பிராண்டிக்ஸ்னா விசாகப்பட்டினத்தை வந்து ஆடை நகரம் சொல்லுவாங்க. ஸோ பொருளியல் போயிடலாம். மின்சாரம், எரிவாயு மற்றும் நீர் வந்து தொழில்துறையை சார்ந்தது. நெக்ஸ்ட் C+I+Z+IN ஓப்பன் பிராக்கெட் எக்ஸ்எம் ப்ளஸ் என்எஃப்ஐஏ மொத்த நாட்டு உற்பத்தியும் ஜிஎன்பின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ்டி வந்து பண்டங்கள் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் அதை தான் சொல்லியிருக்காங்க. பெர் கேபிட்டல் இன்கம் அப்படின்றது நாட்டோடைய வருமானமும் மக்கள் தொகையும் பொறுத்து தான். நாட்டு வருமானம் மக்கள் தொகை. நெக்ஸ்ட் பாருங்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த நாட்டு உற்பத்திக்கு ஜிஎன்பி யூஸ் பண்ணுவீங்க, மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு ஜிடிபி யூஸ் பண்ணுவீங்க. அலகு 3 நுகர்வோர் கூட்டுறவு தரமான பொருட்களை வழங்குதல், பொது விநியோக முறை, மானிய விகிதங்கள், யுஎன்டிபி ஐநா சபை வளர்ச்சி திட்டம், தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013. அதே போல் வந்து திணைக்கு வந்து 2023. ஓகேங்களா? ஸோ 10 வருஷம் டிஃப்ரென்ஸ். சர்வதேச திணைக்கு வந்து 2023, உணவுக்கு வந்து 2013. கேரளா குறைந்த ஏழ்மை உள்ள பகுதி, அவங்க லிட்ரஸி அங்கே தான் அதிகமாக இருக்குது. வருமான வரி அப்படின்றது டைரக்ட் டாக்ஸ், ஆயத்தீர்வை அப்படின்றது மறைமுக டாக்ஸ், வேட் அப்படின்னா வந்து மதிப்பு கூட்டு வரி. ஃபஸ்ட்டு வேட்டில் தான் ஜிஎஸ்டியாக மாறும். ஜூலை மாதம் 1ஆம் தேதி 2017. கருப்பு பணம் வந்து கடத்துதல். எம்இபிஎஸ் தான் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம். இந்திய ஒழுங்குமுறை தொழிற்சாலை அரவகாடு. டிஎன்பிஎல் வந்து கரூர் தான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர், கோயம்புத்தூர். இந்தியாவுடைய ஒழுங்குமுறை தொழிற்சாலை எங்கன்னா அரவங்காடு. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு அரவங்காடு அப்படின்றது வந்து 2 இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு ஒன்று தானிப்பாடி போஸ்ட்டுக்குள்ளே ஒன்று இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அரவங்காடு அப்படின்றது ஊட்டியில் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அந்த நீலகிரி மேலே இருக்கும்போது. ஓகேங்களா? ஸோ அது மேபி இது எங்கே இருக்குன்னு எனக்கு பர்டிகுலராக தெரியல. நான் ஜஸ்ட் எனக்கு கிளிக் ஆனது. ஓகேங்களா? ஸோ அப்புறம் கூற்று காரணம்லாம் இருக்குது. ஸோ கூற்று காரணம் பார்க்கலாமா? சரி பார்த்துலாம். ஜெர்மனியும் அமெரிக்காவும் மலிவான தொழிற்சாலை பொருட்கள் உற்பத்தி இங்கிலாந்தின் சந்தையை கைப்பற்றின. கூற்று சரி. இரு நாடுகளும் தங்கள் தொழிற்சாலைக்கு தேவையான மூலப்பொருட்களை செய்தன. கூற்று சரி, ஆனால் காரணம் கூற்றுகளை விளக்கம் அல்ல. கூற்று பாருங்க. ஆப்பிரிக்காவில் குடியேற்றங்களை ஏற்படுத்த ஐரோப்பா நாடுகள் மேற்கொண்ட முயற்சி இரத்த கலரியான பொருட்களில் முடிந்தது. காரணம் கூற்று ஆகிய இரண்டுமே சரி. சொந்த நாட்டு மக்களிடமிருந்து கடுமையான எதிர்ப்பு இருந்தது. அலகு 2 தற்காப்பு பொருளாதார கொள்கை முன்னிறுத்திய பொருளாதார தேசியம் எனும் புதிய ஆலையால் உலக வணிகம் பாதிக்கப்பட்டது. கூற்று சரி. காரணம் பாருங்க. அமெரிக்கா கடன்பட்ட நாடுகளுக்கு பொருளாதார உதவி செய்ய விருப்பமில்லாமல் இருந்ததால் இந்நிலை உருவானது. அப்படிலாம் கிடையாது. கூற்று கரெக்டாக, ஆனால் காரணம் வந்து சரியான விளக்கம் அல்ல. அலகு 3 பாருங்க. குடியரசுத் தலைவர் ரூஸ்வெல்ட் அவர்கள் அமெரிக்கா தனது தனித்திருக்கும் கொள்கை மாற்றியமைக்க வேண்டும் என்று உணர்ந்தார். கூற்று கரெக்டு. அவர் 1914ஆம் ஆண்டு கடன் குத்தகை திட்டத்தை தொடங்கினார். ஸோ வந்துட்டு நம்ம கடன் படித்தோமா, அங்கே வந்து கடன் ரூபாய் ரூஸ்வெல்ட்னு படித்தோமா, குத்தகை 1941. ஓகேங்களா? அலகு 5 பாருங்க. ஜோதிபா பூலே ஆதரவற்றோருக்கு விடுதி, விதவைகளுக்கு விடுதி திறந்தார். கூற்று கரெக்டு. ஜோதிபா பூலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார், விதவை மறுமணத்தை ஆதரித்தார். கூற்று காரணம் இரண்டுமே சரிதான், ஆனால் காரணம் பொருத்தம் இல்லை. அலகு 6 ஐதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள் உதவியை பூலித்தேவர் பெற முயன்றார். கூற்று சரி. மராத்தியர்களோடு தொடர்போரில் இருந்ததால் ஐதர் அலியால் பூலித்தேவருக்கு முடியவில்லை. கூற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றை சரியாக விளக்கிறது. யூனிட் 7 பாருங்க. கூற்று இந்திய வரலாற்றின் முதன்மையாக காலனி ஆட்சியின் கீழ் வனங்களின் மீது நேரடி தனியுரிமை கோரியது. கூற்று கரெக்டு. இண்டிகோ விவசாயம் செய்யுமாறு விவசாயிகளை நிர்பந்திக்க தொழில் செய்வோர் மிரட்டும் மற்றும் வன்முறை கையாண்டார்கள். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். 2வது கேள்வி. பிரிட்டிஷ் அரசு 1857ஆம் ஆண்டு புரட்சிக்கு இரும்பு காரம்
கொண்டு அடக்கியது. கரெக்ட்டு. சரி நெக்ஸ்ட் காரணம் பாருங்க. மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் இல்லாததால் கிளர்ச்சி தோல்வி கண்டது. ஸோ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை சரியாக விளக்கிறது. அலகு 8 காங்கிரஸில் முதல் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டது. காங்கிரஸ் 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ள காந்தி இர்வின் ஒப்பந்தம் வழிவகுத்தது. கூற்று தவறு. ஓகேங்களா? ஸோ காங்கிரஸ் முதல் வட்ட மாநாட்டில கலந்து கொள்ளல. காந்தி அவர்களுமே கலந்து கொள்ளல. அம்பேத்கர் அவர்கள் கலந்து கொள்வார். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் 3 வட்டமேசை மாநாட்டிலுமே கலந்துப்பாங்க. காந்தி அவர்கள் ஒரே வட்டமேசை மாநாட்டில கலந்துப்பாரு. 2வது வட்டமேசை மாநாடு 31கள்ல. அவர் யாருன்னு கீழ கமெண்ட் சொல்லுங்க. 3 கேள்விகள் கேட்டிருக்கேன். 1872கள்ல வந்துட்டு அந்த இந்தியாவுல வந்து சென்சஸ் எடுப்பாங்க பார்த்தீங்களா? யார் வந்து தலைமையில சென்சஸ் எடுப்பாங்க? அதுக்கப்புறம் முதல் மற்றும் 2வது பெரிய விமானம் வந்துட்டு நிலையம் எதுன்னு கேட்டிருக்கேன். 3வது சென்னை. ஸோ 2வது கொஸ்டின். 3வது கொஸ்டின் வந்துட்டு 3 வட்டமேசை மாநாடுகளும் தமிழகத்தை சேர்ந்த ஒரு வீரர் வந்து பங்கேற்பார். யாருன்னு சொல்லுங்க. 3 கேள்வி தான். 2வது கேள்வி காங்கிரஸ் அமைச்சரவைகள் 1939இல் பதவி விலகின. கூற்று கரெக்ட். காங்கிரஸ் அமைச்சரவைகள் கலந்து ஆலோசிக்காமல் இந்தியாவின் காலனி ஆதிக்க அரசு போரில் பங்கேற்றது. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். நெக்ஸ்ட் பாருங்க. முத்துசுவாமி சென்னை உயர்நீதிமன்ற முதல் நீதிபதி. கரெக்ட். சென்னையின் அனைத்து பத்திரிகைகளும் இதனை வரவேற்றன அப்படின்னு கேட்டால் எனக்கு தப்பு. ஏன்னா வந்து சென்னையில் இருக்கக்கூடிய அதுக்கப்புறம் தான் பத்திரிகைகள் வந்து அவங்க உருவாக்குறாங்க. ஏன்னா வந்துட்டு ஆங்கிலேய பத்திரிகைகள் வந்து இவர் வந்து எதிர்த்துச்சு. ஸோ மக்களிடையே போய் தாக்கம் வந்து நெகட்டிவாக வந்துச்சு. அதனால தான் நிறைய வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டு மக்களாகட்டும் மற்ற மக்களாகட்டும் சுதந்திர வீரர்களாகட்டும் பத்திரிகை ஸ்டார்ட் பண்ணி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸ்டூடெண்ட்ஸுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. அலகு 10 யூனிட் 10 சென்னை மாகாணத்தில் 1920-37கள் வரை நீதி கட்சி ஆட்சி செய்தது. 37க்கு அப்புறம் வந்து ராஜாஜி வருவார். அப்போ தான் இந்தி அஜிடேஷன்ஸ் நடக்கும். இங்கிலாந்தில் இரட்டை ஆட்சிக்கு எதிராக காங்கிரஸ் சட்டமன்றத்தை புறக்கணித்தது. ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ ஜாகிரபி பாருங்க. பாபர் சமவெளியில் நீர் உள்வாங்கப்பட்ட சிற்றோடைகள் மறைந்து விடுகின்றன. இது கூற்று. காரணம் பாபர் சமவெளி நுண்துளைகள் அதிகம் உள்ள பெருமணல் படிவுகளால் ஆனது. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. அலகு யூனிட் 2 பாருங்க. இமயமலை ஒரு காலநிலை ஆரணாக செயல்படுகிறது. கரெக்ட். இமயமலை மத்திய ஆசியாவில் இருந்து வீசும் குளிர் காற்றை தடுத்து இந்திய துணை கண்டத்தை மிதவெப்பமாக வைத்திருக்கிறது. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. கரெக்டான விளக்குகிறது. அலகு 3 வண்டல மண் ஆறுகளினால் அரிக்கப்பட்ட படிய வைக்கப்பட்ட மக்கிய பொருட்கள் ஆனது. கரெக்ட். நெல் மற்றும் கோதுமை வண்டல மண்ணில் நன்கு வளரும். ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே கரெக்ட் தான். ஆனால் காரணம் சரியான விளக்கம் அல்ல. அலகு 4 நிலக்கரி கருப்பு தங்கம் எனப்படுகிறது. கூற்று கரெக்ட். காரணம் நிலக்கரி ஒரு நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு மிக இன்றியமையாது. கூற்றும் காரணமும் சரி. காரணம் கூற்றை சரியாக விளக்கிறது. 5 நம் நாட்டில் பாலின விகிதம் எப்போதும் பெண்களுக்கு சாதகமாக இருப்பதில்லை. கூற்று கரெக்ட் தான். பாலின சமத்துவத்தின் அவசியம் பற்றிய அறிவு இந்தியர்களுக்கு குறைவாக உள்ளது. ரெண்டுமே கரெக்ட் தான். சரியான விளக்கம். 6வது பாருங்க. தமிழ்நாடு தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் அதிக மழை பெறுவதில்லை. கூற்று கரெக்ட் தான். தமிழ்நாடு மேற்கு தொடர்ச்சி மலையின் மழை மறைவு பகுதியில் உள்ளது. கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரி. காரணம் கூற்றை சரியாக விளக்கிறது. இந்த இடத்துல நான் கூற்று வந்து ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் வாசிக்கும் போது கொஞ்சம் ஸ்லோவாக நீங்கள் வந்து வச்சு பார்த்துக்கோங்க. 0.95 இல்லை 0.90 வச்சு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன் அப்போ தான் நீங்கள் கொஷின்ஸ் நீங்கள் ஒரு டைம் படித்தா தான் நீங்கள் உங்கள் மைண்டில் ஏறும். கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மண்டலம் தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு ஆகும். கூற்று கரெக்ட். காரணம் இவை நெசவாலைகள் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை முக்கிய பங்களிப்பை அளிக்கின்றன. ஓகேங்களா? ஸோ திருப்பூர் வந்து பின்னலாடை நகரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நிட்டிங் சிட்டி அப்படின்னு கூட. கூற்று காரணம் கரெக்ட். ரெண்டுமே கரெக்டாக விளக்குது. நீலகிரி தமிழ்நாட்டின் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். இது தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியில் உள்ளது. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. ஆனால் காரணம் கூற்றுக்கான விளக்கம் அல்ல. அப்போ எந்த பகுதியில் இருக்குன்னு நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. பார்ட் 4ல் சி குடிமியல் பார்க்க போகிறோம். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என போற்றப்படுகிறார். கூற்று கரெக்ட். இவர் இந்திய அரசமைப்பின் சட்ட வரைவு குழு தலைவராக இருந்த அரசியலமைப்பு உருவாக்க காரணமாக அமைந்தார். ரெண்டுமே கரெக்ட். விளக்கம் கரெக்ட். கூற்று மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவை. இதனை கலைக்க முடியாது. கூற்று கரெக்ட். காரணம் மாநிலங்களவையில் 1/3 உறுப்பினர்களை மற்றும் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை ஓய்வு பெறுவார். அந்த காலியிடத்திற்கு புதிய உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார். கூற்று காரணம் சரி. கரெக்டான விளக்கம். மாநில சட்டமன்றத்தின் சட்ட அதிகார வரம்பு உண்டு. குடியரசுத் தலைவர்கள் ஒப்புதலுடன் மட்டுமே மாநில பட்டியலில் உள்ள சில மசோதாக்களை சட்டமன்றம் தாக்கம் செய்யலாம். காரணம் தவறு. கூற்று கரெக்ட். 1971களில் இந்தோ சோவியத் ஒப்பந்தம் மூலம் இந்தியா சோவியத் யூனியனுடன் இணைந்தது. கூற்று கரெக்ட். காரணம் தவறு. இது 1962இன் பேரழிவாக சீனா போருக்கு பின் தொடங்கியது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. இந்தியா உலகின் பெரும்பான்மையான நாடுகளுக்கு தூதராக உறவை கொண்டுள்ளது. கூற்று கரெக்ட். காரணம் உலகின் 2வது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா ஆகும். ஸோ வந்து ஆக்சுவலாக என்னன்னா கூற்று காரணம் ரெண்டுமே சரி தான். ஆனால் காரணம் வந்து கரெக்டாக விளக்கல. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வந்தாச்சு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் எக்கனாமிக்ஸ் வந்துட்டோம். மொத்த உள்நாட்டு உற்பத்தி அளவை மட்டுமே அளவிடுகிறது. தரத்தை இல்லை. அது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். பண்டத்தின் உற்பத்தி அதிகரிக்க அதன் தரம் முக்கியமானது. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. நெக்ஸ்ட் பாருங்க. உலகமயமாக்கல் மூலம் வாழ்க்கை தரம் அதிகரித்துள்ளது. கூற்று
கூற்று கரெக்ட். காரணம் அதிக மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. நெக்ஸ்ட் பாருங்க கூற்று. விலை குறைந்தால் வாங்கும் சக்தி அதிகரிக்கும். இது நேர்மாறானது. இது கூற்று சரியானதுதான். பொருட்களின் உற்பத்தி குறைந்து விலை அதிகரிப்பதால் வாங்கும் திறன் பாதிக்குது. ஸோ கூற்று சரி, ஆனால் காரணம் சரியா விளக்கவில்லை. அலகு 4 வரி முறையை வடிவமைப்பதில் சமத்துவம் என்பது முதன்மையானது. கூற்று கரெக்ட். காரணம் பாருங்க, பணக்காரர்களுக்கு அதிக அளவில் வரி செலுத்தும் திறன் உள்ளது. அவர்கள் அதிக வரி செலுத்த வேண்டும். காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் இந்திய அரசின் முன்முயற்சி திட்டமாகும். கூற்று கரெக்ட். காரணம் இதன் நோக்கம் தொழில் தொடங்க முயற்சிகள் எடுத்தல். ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதெல்லாம் தேவையில்லைங்க. ஆக்சுவலாக வந்து இம்பார்ட்டனா நம்ம இன்னைக்கு எப்பயாச்சும் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்க்கலாம். பிகாஸ் ஏன்னா வந்துட்டு ஒன் லைனர்ஸ் கொஷின் ஆன்சர்ஸ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதை நம்ம பார்த்துடலாம். ஸோ வந்து ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். நான் சீக்கிரமாக வந்து வாசிச்சுட்டு போயிடுறேன். துருக்கிய பேரரசு பால்கனின் துருக்கியர் அல்லாத பல இனங்கள் மக்களை கொண்டது. ஓகேங்களா? சரி. துருக்கிய மைய பக்கம் நின்று போரிட்டது. இவங்க வந்து சரியானது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, தவறானது கொடுக்கல. ஸோ வாசிக்கிறது சரிதான். ஓகேங்களா? துருக்கிய மைய நாடுகள் பக்கம் நின்று போரிட்டது. சென்ட்ரல் தான் நின்றுச்சு. கரெக்ட். சூயஸ் கால்வாயை தாக்க துருக்கி மேற்கொண்ட முயற்சி முறிக்கப்பட்டது. கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. வரவு செலவு கணக்குகளை பயன்படுத்தும் கொள்கைகளை பின்பற்றிய இந்தியா கட்டாயப்படுத்தப்பட்டது. கரெக்ட். ஹோசிமின் 1890 டோங்கிகிஸ் பிறந்தார். ஹோசிமின் 1890 டோங்கிகிஸ் அவர்கள் பிறக்கிறாரு. கரெக்ட். அமெரிக்காவில் பங்கு சந்தை வீழ்ச்சி அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி 1929 ஏற்பட்டது. ஸோ சதி சிஸ்டம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. சதி சந்தை. ஓகேங்களா? அலகு 3 அமெரிக்கா ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி மீது அணுகுண்டு வீசியது. கரெக்ட். ஜெர்மனி படைகள் பிளாட்ஸ் அதாவது கிறுக்குன்னு சுத்துச்சுன்னு சொன்னா மின்னல் வேக தாக்குதல் என்ற போர் தந்திரத்தை கடைபிடித்தது. எந்த நாடுன்னு கேட்டால் ஜெர்மனி. ஓகே, மணி அடிச்ச உடனே வந்துட்டு என்ன மின்னல் வருதுன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க 1914 18 39 45 வந்து உலகப்போர் நடந்துச்சு. கரெக்ட். இவை 3 கண்டங்கள் முனைப்போராக நடந்தன. கரெக்ட். போர் வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் அதிக எண்ணிக்கையில் இறந்தார்கள். கரெக்ட். 4th யூனிட் பாருங்க. 2ஆம் உலக போருக்கு பின்னர் அணிசேர இயக்கம் உருவானது. நானாளின் மூமெண்ட். கரெக்ட். புதிதாக சுதந்திரம் பெற்ற ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய நாடுகள் 1955 பாண்டோங்கில் கூடினர். ஸோ வந்து சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வரும்போது பாண்டோங்களும் கூடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 55 ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் ஒரு கடவுள் கோட்பாட்டை ஆதரித்தார். கரெக்ட். ராஜாராம் மோகன் ராய் கவர்னர் ஜெனரல் வில்லியம் பென்டிக் பிரபுவால் ஆதரிக்கப்பட்டார். அதுவும் கரெக்ட். 2வது கேள்வி. பிரார்த்தன சமாஜம் டாக்டர் ஆத்மரங் பாண்டுரங்கம் என்பவரால் நிறுவப்பட்டது. அதுவும் கரெக்ட். பிரார்த்தன சமாஜம் அனைத்து சமூகத்தினரும் பங்கு பெறும் சமப்பந்தி திருமணம் மற்றும் திருமணத்தை ஊக்குவித்தது. ரெண்டுமே கரெக்ட். ஓகேங்களா? ஸோ சமபந்தின்னு வந்து நிறைய பேர் வருவாங்க. ஓகேங்களா? தயானம் நிறைய வருவாங்க. இந்த சமபந்தி ஸ்ரீநாராயண் குரு அவர்கள் வருவாங்க. இவரு வருவார். ராமகிருஷ்ண மிஷன் கல்வி, உடல்நலம், பேரிடரின் போது நிவாரண பணி செய்தல், சமூக பணியில் செயலாக்கத்துடன் ஈடுபட்டது. சாரிங்க, கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. ரொம்ப 45 மினிட்ஸ் மேலே வாசிச்சதுனால. பேரின்ப நிலையை எய்தும் பழக்கங்கள் மூலம் ஆன்ம ரீதியாக இறைவனுடன் ராமகிருஷ்ணன் வலியுறுத்தினார். 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஓகே. பாலேகர முறை காக்கத்திய பேரரசில் நடைமுறையில் இருந்தது. கரெக்ட். 2வது பாருங்க. கான் சாஹிப்பின் இறப்பிற்கு பின்னர் 1864 மீண்டும் நெற்கட்டும் சேவலை புலிதேவர் கைப்பற்றினார். யாருடைய இறப்புக்கு அப்புறம்? கானா சாஹிப்புடைய இறப்புக்கு அப்புறம் 1864 நெற்கட்டும் சேவலை புலிதேவர் வந்து திருப்பியும் கைப்பற்றாதான். கரெக்ட். கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் 1864 யூசுப் கான் அவர்கள் தூக்கிலிடப்பட்டார். இதுவும் கரெக்ட். 64 அதுக்கப்புறம் பாருங்க. காளையர் கோவில் பொருள் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டார். பின் வேலுநாச்சியார் மீண்டும் அரியணையில் பெற மருதுபாண்டு உதவி புரிந்தனர்கள். கரெக்ட். திண்டுக்கல் கூட்டமைப்பதற்கு கோபால நாயக்கர் தலைமையேற்று வழிநடத்தார். கரெக்ட். அலகு 7 மீர்சா ஃபரனி இருந்து 2,35,00,000 ரூபாயை வாங்கி கம்பெனி அதனை பிரிட்டன் தொழில் புரட்சிக்கு மேம்பாட்டு முதலீடு செய்தது. கரெக்ட். எவ்வளோ? 2,35,00,000 ஆமாம். 1831-32களில் அரசு அதிகாரிகள் மற்றும் கடன் கொடுப்பவர்களுக்கு எதிராக கிளர்ச்சியை கோல் மக்கள் ஒருங்கிணைத்தார்கள். இந்த கோல் கிளர்ச்சி ஆகட்டும், நான் வந்து ஷார்ட்ஸ்குள்ளே கூட போட்டிருப்பேன். சாந்தல் கிளர்ச்சி ஆகட்டும், சோட்டா நாக்பூர் மக்கள் ஆகட்டும், முண்டா கிளர்ச்சி ஆகட்டும், இதில் எந்த இயர் நடந்துச்சு, யார் முக்கியமான தலைமை தாங்கியவர்கள், எந்த பகுதியில் நடந்தது, என்ன மெயின் கான்செப்ட் படிச்சுக்கோங்க. 1855 சாந்தலர்கள் கிளர்ச்சி சித்து கண் ஆகிய 2 சாந்தல் சகோதரர்களால் தலைமையேற்றது. கரெக்ட். காலனி ஆட்சி பற்றிய பொருளாதார விமர்சனத்தை செய்து ஆரம்ப கால இந்திய தேசியவாதிகளின் மிக முக்கியமான பங்களிப்பு ஒன்றாகும். வங்காளத்தின் ஆதிக்கத்தை குறைப்பது மற்றும் தேசியவாத இயக்கத்தை வலுவிழக்க செய்வது ஆகியனும் வங்க பிரிவினை குறிக்கோளாக இருந்தது. கரெக்ட் தான்.
அலகு 8 இந்திய பொதுவுடைமை கட்சி 1920 தாஷ்கண்டில் தொடங்கப்பட்டது. எங்க? 1920களில் தாஷ்கண்டில் தொடங்கப்பட்டது. என்ன கட்சி? இந்திய பொதுவுடைமை கட்சி. சிங்காரவேலர் அவர்கள் கான்பூர் சதித்திட்ட வழக்கில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். கரெக்ட். ஜெயபிரகாஷ் நாராயணன், ஆச்சார்ய நரேந்திர தேவ், மினு மிசானி ஆகியோர் தலைமையில் காங்கிரஸ் சமதர்ம கட்சி உருவானது. என்ன கட்சி? சமதர்ம கட்சி. யாரு? ஜெயபிரகாஷ் நாராயண், ஆச்சார்ய நரேந்திர தேவ் அவர்கள், மினு மசானி அவர்கள். இந்துஸ்தான் குடியரசு ராணுவம் 1924 கான்பூரில் உருவானது. ககோரி சதித்திட்ட வழக்கில் ராம் பிரசாத் பிஸ்மில் விசாரிக்கப்பட்டார். ககோரி ராம் பிரசாத். ஓகேங்களா. காங்கிரஸ் சைமன் குழுவை புறக்கணிக்க காரணம் அது வெள்ளையர்களை மட்டுமே கொண்டிருந்தது. அக்குழுவில் ஒரு இந்தியர் கூட பெறவில்லை. கரெக்ட். சென்னையின் சங்கம் 1852 நிறுவப்பட்டது. சென்னை வாசிகள் சங்கம். ஓகேங்களா. தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழான சுதேசமித்திரன் 1891 தொடங்கப்பட்டது. எப்போ? நல்லா பார்த்துக்கோங்க. 1891 சுதேசமித்திரன் தொடங்கப்பட்டது. 1852 சென்னை வாசிகள் சங்கம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஓகேங்களா. முஸ்லீம் லீகை சேர்ந்த யாகூப் ஹசனுடன் ராஜாஜி நெருக்கமாக பணியாற்றினார். ஓகேங்களா. அலகு 10 மிக முன்னதாகவே வெளியிடப்பட்ட தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றான திருக்குறள் 1812 வெளியிடப்பட்டது. ராபர்ட் கால்டுவெல் திராவிட மொழிகளில் சமஸ்கிருதத்திற்கும் இடையே இல்லாத ஒப்பிலக்கணம் வந்தாவே கால்டுவெல் தான். ஸோ பாருங்க. நெக்ஸ்ட் புவியியல். அதிக ஈரப்பதம் கொண்ட தராய் சமவெளி காடுகள் வரை மற்றும் வனவிலங்கு வாழ ஏற்ற பகுதி. ஸோ என்ன பாருங்க, அந்த கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, அதிக ஈரப்பதம் கொண்ட சமவெளி எதுன்னு கேட்பாங்க. தராய். ஓகேங்களா. ஸோ தரையில் வந்து ஈரப்பதம் எப்பவுமே இருக்கும்னு அவ வச்சுக்கோங்க. பாங்கார் சமவெளி பழைய வண்டல மண் ஆன மேட்டு நிலம். ஸோ வந்து பழைய பாங்கார். ஸோ பாப்பான்னு நான் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். பெங்களூரு மழைமறைவு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு. உலகின் அதிக மழை பெறும் பகுதிகள் மேகாலயாவில் உள்ள மவுண்ட் சின்ட்ரோம். ஓகேங்களா. பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா என்பது குறைந்த அளவில் நீர் அதிக மகசூல் பெறும் திட்டம் ஆகும். ஓகேங்களா. ஏன்னா பிரதான் மந்திரி, இதை விட்டுருங்க, பிஎம்னு வச்சுக்கோங்க. கிருஷி சிஞ்சாய் யோஜனா. ஓகேங்களா. ஸோ வந்து கிருஷி சஞ்சய். ஓகேங்களா. 2 பேர் இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் நீர்லேயே மகசூல் வந்து போலான்னு கிரென்ஸ் சொல்லுவாங்க, மகசூல் பெறும் திட்டமாகுமா. ஓகேங்களா. சதுப்பு நில மண் அதிக மழை அதிக ஈரப்பதம் கொண்ட பகுதிகளில் காணப்படும். ஓகே. சதுப்பு நிலம் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சதுப்பு நிலம்னா ஒன்றும் இல்லை, இந்த பழவேற்காடுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் சதுப்பு நிலம்னு சொல்லுவாங்க. சதுப்பு நில காடுகள் அப்படின்வாங்க. இயற்கையில் இருந்து பெறப்படும் உயிரினங்கள் பயன்படுத்தும் வளங்கள் இயற்கை வளம் எனப்படும். இந்திய சுரங்க பணியாகம் உள்ள இடம் வந்து நாக்பூர். ஓகேங்களா. சுரங்கம் நாக்பூர். நாக்பூர் வந்து எங்கே இருக்குன்னா சுரங்கத்தில் இருக்கும். இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத்தில் உள்ளது. எனவே இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாடு இடம் வந்து மையம் ஹைதராபாத்தில் இருக்காமா. உத்தரப்பிரதேசம் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம். கரெக்டு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 10 வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறும். அதுவும் கரெக்டாக. சென்சஸ். ஓகேங்களா. 2011-21 நடக்கணும். கொரோனாவால் மேபி லேட் ஆகிருக்கும். தொழில் மையங்கள் மற்றும் செழிப்பான வளன் பகுதியில் மக்கள் தொகை செழிப்பு மிக்கதாக இருக்கும். சென்னையில் மெரினா மற்றும் எலியட், காஞ்சிபுரத்தில் கோவளம், கடலூரில் வெள்ளி கடற்கரை ஆகியவை கடற்கரைகள் ஆகும். ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள் கடற்கரை ஓரம் காணப்படும் மணல் குன்றுகள் தெரி எனப்படும். ஓகேங்களா. ஸோ நீலகிரி மற்றும் சேலம் மாவட்டத்தில் ஏற்காடு மலைச்சரிவில் காஃபி பயிரிடப்படுகிறது. தமிழ்நாட்டின் முக்கிய எண்ணெய் வித்து பயிர் நிலக்கடலை. ஓகேங்களா. எண்ணெய் வித்து பயிர் நிலக்கடலை. மலைச்சரிவில் வந்து நீலகிரி சேலம் வந்து காஃபி வச்சுருக்காங்களாமா. நெக்ஸ்ட்டு வந்து சிவிக்ஸ் பார்க்கலாம். இந்திய அரசியல் அமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள். தற்காலிக தலைவர் சச்சிதானந்த அவர்கள். இந்திய அரசியலமைப்பு 368வது பிரிவு அரசியலமைப்பின் திருத்தம் நடைமுறைக்கு குறிக்கிறது. ஓகேங்களா. ஸோ மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 250. இலக்கியம், கலை, அறிவியல், சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் 12 நபர்களை மாநிலங்கள் அவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிப்பார். மாநிலங்கள் அவை உறுப்பினராவதற்கு 30 வயதாக குறைவாக இருக்க வேண்டும். மத்திய அரசின் 3வது அங்கம் வந்து நீதித்துறை. ஓகேங்களா. உச்சநீதிமன்றம் ஆணை இந்தியாவின் அனைத்து பகுதியிலும் உள்ள நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும். சுப்ரீம் கோர்ட் வந்து கட்டுப்படுத்துமா. உலகின் 2வது பெரிய நீதிமன்ற வளாகம் சென்னையில் இருக்காமா. பாத்திமா பிவி அவர்கள் முதல் பெண் ஆளுநராக இருக்காங்க தமிழகத்தில். பின்வருவனவற்றை பஞ்சசீலம் சீனாவும் அணு வெடிப்பு சோதனை. ஓகேங்களா. 20 ஆண்டுகள் ஒப்பந்தம் இந்தியாவின் முதல் வெடிப்பு சோதனை. ஃபர்ஸ்ட் வந்து பஞ்சசீல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20 ஆண்டுகள் ஒப்பந்தம், அதுக்கப்புறம் இந்தியா முதல் வெடிப்பு சோதனை, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சீனாவின் அணு வெடிப்பு சோதனை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்தியா மற்றும் மியான்மர் கடன் போக்குவரத்து திட்டம் பின்னாடி எந்த முறையில் அமைந்துள்ளதுன்னு பாருங்கள். 134. சாலை வழி, கப்பல் வழி, உள்நாட்டு வழி, ரயில் மட்டும் இல்லை. இந்தியாவின் பன்னாட்டு உறவுகளுக்கான குழு டாக்கா பல்கலைக்கழகத்தின் தாகூர் இருக்கை ஏற்படுத்தி செய்துள்ளது. ஓகேங்களா. இந்தியாவில் உறவுகளுக்கான குழு டாக்கா பல்கலைக்கழகம் தாகூர் இருக்கை ஏற்படுத்தும் வழி செய்துள்ளதான். நேபாளம் மற்றும் பூட்டான் நிலத்தால் சூழப்பட்ட நாடுகள். ஓகேங்களா. நேபாளம், பூட்டான் வந்து நிலத்தால் சூழப்பட்ட நாடுகள். ஓகேங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ஒரு தீபகற்ப நாடு, பெனிசுலான்னு சொல்லுவோம். ஆனால் வந்து நேபாளம், பூட்டான் வந்து நிலத்தால் சூழப்பட்ட நாடுகளாமா. இந்தியாவின் நாலந்தா
கழக திட்டத்தில் இலங்கை ஒரு பங்குதாரர். கரெக்ட் தான் ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க எக்கனாமிக்ஸ் வந்துட்டோம். தாதாபாய் நௌரோஜி அவர்கள் "வறுமையும் பிரிட்டனுக்காக ஒவ்வாது இந்திய ஆட்சியும்" என்ற நூலின் தனிநபர் வருமானம் குறித்து கூறியுள்ளார். கரெக்ட் தான். ஸோ வந்து இந்த ட்ரைனேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு நூல் எழுதியிருப்பாரு. சைமன் குஸ்னெட் என்பவர் ஜிடிபியின் நவீன கருத்தை முதலில் உருவாக்கினார். ஓகேங்களா? சைமன் குஸ்னெட் அவர்கள் யாரு? சைமன் குஸ்னெட் அவர்கள் ஜிடிபியுடைய நவீன கருத்தை உருவாக்கினாராம். நெக்ஸ்ட் உலகமயமாக்கல் குளோபலைசேஷன் என்பது உலக பொருளாதாரத்தை நாடுகளை ஒருங்கிணைப்பதாகும். கரெக்ட். வளைகுடா போரினால் இந்தியாவின் அயல் நாட்டு வணிப செலுத்த சமநிலை சிக்கல் ஏற்பட்டது. அதுவும் கரெக்ட். அழகு 4 பாருங்க. வாங்கும் சக்தி சமநிலை என்பது வாங்கும் சக்தி தொடர்பான ஒரு கருத்து. வாங்கும் சக்தி சமநிலை ஒரு பொருளாதார கோட்பாடு. இது ஒரு பொருளின் விலையுடன் சரி செய்யப்பட்ட வேண்டிய தொகை மதிப்பிடுகிறது. ஜிஎஸ்டி என்பதன் ஒரு முனைவரி. கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. இது மத்திய மற்றும் மாநில அரசுகளால் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு விதிக்கப்படும் அனைத்து நேரடி வரிகளையும் மாற்றுவதை நோக்கமாக கொண்டது. இது ஜூலை மாதம் 1 அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வரி கட்டமைப்பு ஒன்றியாகும். மேற்கூறிய அனைத்தும் கரெக்ட். எண்ணூர் எஸ்இசெட் அனல்மின் திட்டம் செயல்படுத்துகிறது. எண்ணூரில் எஸ்இசெட் கோயம்புத்தூரில் தகவல் தொழில்நுட்பம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வந்துட்டு அனல் பறக்குதுன்னா அது வந்து எண்ண முடியாது. ஓகே, அனல் எண்ணெய் இல்லை எண்ணெய் வந்து பற்ற வச்சா தான் அனல் பறக்கும்னு நம்ம வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கோயம்புத்தூர் எப்பவுமே வந்து ஒரு தகவல் தொழில்நுட்பம் ரொம்ப வந்து இதுவாக இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பொருந்தாத விடை. அயோத்திதாசுடன் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திராவிட இயக்கம். அப்போ பொருந்தியது எதுன்னு பாருங்க. திராவிட பாண்டியன், திராவிட கழகம், திராவிட மகாஜனம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, திராவிடம் அப்படின்றது காமன். அயோத்திதாசர் அப்படின்றது வந்துட்டு அயோத்திதாசர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாண்டியன் அப்படின்னு பாண்டிய நாட்டில் ஒரு மகஜன சபையில் ஒரு கழகத்தில் இருக்காராம். ஓகேங்களா? பாண்டிய நாட்டில் மகஜன சபையில் ஒரு கழகத்தில் இருக்காராம். சரளை மண்ணில் விளையாத பயிர் வந்து கோதுமை. அப்போ எது வெளியுன்னு பார்த்தா காப்பி, ரப்பர், முந்திரி. அப்போ இது எங்கே கனெக்ட் ஆகும்? கேரளா. அப்போ கேரளானா சரளை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீர்ப்பாசன வகைகள் இந்த அடிப்படையில் இல்லை. என்னென்னா பல்லுயிர்கள். அப்போ என்னெல்லாம் நிலத்தடி நீர், நிலத்தோற்றம், மழை அளவில் இருக்கான். வண்டல் மண்ணின் பிரிவு அல்லாதது கரிசல். அப்போ எது வந்து வண்டல் மண்ணா? காதர், பாங்கர், டெல்டா மண். ஓகேங்களா? ஸோ பழைய பாதர் அதெல்லாம் வந்து அலுவியல் சாயல்னு சொல்லியிருப்பேன். கால்வாய் பாசனம் அல்லாததுன்னா எரிப்பாசனம். அப்போ எது இருக்குன்னா வெள்ளப்பெருக்கால்வாய், கால்வாய், வற்றாத கால்வாய். உலோகம் அல்லாதது கிராஃபைட் தான். கிராஃபைட்னா பென்சிலுடைய எழுதுறோம் பார்த்தீங்களா, மேலே கிராஃபைட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நண்பன் படத்தில் வந்துட்டு இந்த பென்சிலில் எழுதலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கை தூக்குவார். அப்போ தான் லாஸ்ட் சீனில் சொல்லுவாங்க, பெனில் வந்துட்டு எழுத முடியும், ஏன் பென்சில் எழுத முடியும்? அந்த கிராஃபைட் உடஞ்சிச்சுன்னா துகள் வந்துட்டு என்ன ஆகும்? டின் லெட்டோடைய துகள் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அது வந்து எஃபெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. அதான் கிராஃபைட். எரிபொருள் அல்லாத கனிமம் இரும்பு. அதுதான் எரிபொருள். அப்போ நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு எல்லாமே வந்து பற்ற வச்சா குப்புன்னு எரிஞ்சிடும். வங்கக்கடலில் கலக்காத ஆறுனா பெரியார். செம்ம கொஷின், தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காவேரி, கங்கை, சிற்றாறு எல்லாமே பே ஆஃப் பெங்காலில் கிடக்கும். கடக்காத்து பெரியார் தான். ஸோ பெரியார் என்ன பண்ணுறாரு? எப்பவுமே வங்கம் வச்சுக்க மாட்டாரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அச்சு நாடுகள் அல்லாதது இங்கிலாந்து. ஸோ ஃபஸ்ட்டே மேலேயே சொன்னோமா, அந்த பெர்லின், அதுக்கப்புறமேட்டுக்க ஜெர்மனி, ஜப்பான் இவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஜெர்மனி, ஜப்பான், இத்தாலி இவங்க எல்லாமே அச்சு நாடுகள். அச்சு நாடுகள் இல்லாதது இங்கிலாந்து. இந்திய காலநிலை பாதிக்காத காரணம் என்ன? மண். அப்போ அச்ச பரவல், உயரம், கடலில் இருந்து தூரம் இது எல்லாமே பாதிக்கும். பாதிக்காதது மண். மாறுபட்ட ஒன்றை மைக்கா, சுண்ணாம்புக்கல், ஜிப்சம் எல்லாமே இருக்கும். செம்பு தான் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூணுமே வந்து கலவை தான். ஓகேங்களா? கம் மாதிரி கலவை தான் இது மூணுமே. அடிப்படைமை உரிமை இல்லாத சொத்துரிமை உங்களுக்கே தெரியும். சமத்துவம், சுதந்திரம், சமய சார்பிலும் அணிசேரா இயக்கத்தில் வந்து இதன் நோக்கம் இராணுவ கூட்டமைப்பில் சேர்ந்த வெளி விவகாரத்தால் தேசியம் கரெக்ட். எதுனா அணிசேரா சொல்லி கிருஷ்ணமேனன் அவர்கள் உருவாக்கினார். ஓகேங்களா? ஸோ வந்து இதில் எப்படி வச்சோம், கிருஷ்ணன் வந்து அணிகலன்கள் நிறைய போட்டிருப்பாரான்னு வச்சுக்கோங்க. இதில் 120 உறுப்பு நாடுகள் இருக்காம பொருளாதார இயக்கமாக மாறியுள்ளதாம். இந்தியாவின் வெளியுறவு கொள்கை நிறைவேற்றும் பொறுப்பு இந்தியா உள்துறை அமைச்சர். தப்பு. வெளியுறவு அமைச்சர் கிட்ட தான் இருக்குது. இந்தியாவின் அணுசோதனை பூமிக்கு அடியிலான அணுசோதனை திட்டத்தில் கீழ் செயல்படுகிறது. கரெக்டு. நெக்ஸ்ட் பாருங்கள். இலக்கு பொது வழங்கல் முறையின் சேராத மாநிலம் தமிழ்நாடு. அப்போ கேரளா, கர்நாடகம், ஆந்திர பிரதேசம் நம்மளை தவிர எல்லாமே இலக்கு பொது வழங்கலில் சேர்றாங்க. எது கருப்பு பணத்திற்கு காரணம் இல்லைன்னா பண்டங்கள் அதிக உற்பத்தி. ஓகே, அப்போ எது காரணம்னா பண்டங்களின் பற்றாக்குறை, அதிக வரி விகிதம், கடத்தல். நெக்ஸ்ட் பாருங்கள், பண்டங்கள் பணிகளின் மீதான வரி. ஸோ வருமான வரி, சொத்து வரி, நிறுவன இது எல்லாமே வரிகள் தான். நெக்ஸ்ட் தவறான கூற்று. வரி விகிதம் குறையும் போது கருப்பு பணம் தோன்றும். ஓகேங்களா? அது எப்படிங்க தோன்றும்? சரி, ஓகே. கருப்பு பணம் தோன்றும் முக்கிய காரணம் தொழில்துறை, கடத்தல் ஒரு காரணமாகும். நெக்ஸ்ட் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு, உணவு பற்றாக்குறை, உணவு கிடைப்பது, உறிஞ்சுதல் இது எல்லாமே வந்து கரெக்டு. ஸோ எது தப்போ அது மட்டும் பார்த்துக்கோங்க, கரெக்டும் பார்த்துக்கோங்க. ஜிஎஸ்டி அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி. ஓகேங்களா? நேர்முக வரி அல்லாதது ஜிஎஸ்டி மட்டும்தான். அப்போ வருமான வரி, சொத்து வரி, நிறுவன வரி எல்லாமே டைரக்ட் டேக்ஸ் தான். மறைமுக வரி இல்லாததுன்னா சொத்து வரி மட்டும்தான் மறைமுக வரி இல்லாதது. ஓகேங்களா? ஏன்னா வந்து மேலே பார்த்துட்டோம், சொத்து வரி, வருமான வரி, உங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் ஆகட்டும், இல்லை நிறுவன அதாவது பிஸ்னஸ் வரி ஆகட்டும், சொத்து வரி எல்லாமே டைரக்ட். அப்போ ஜிஎஸ்டி, சுங்கத்தீர்வை, பொழுதுபோக்கு வரி இது எல்லாமே வந்துட்டு இன்டைரக்ட் டேக்ஸு. தோல்
தோல் தொழிற்சாலை இல்லாத இடம் வந்து தருமபுரி. ஸோ ஆம்பூர்லயுமே இருக்கு. ராணிப்பேட், வாணியம்பாடி எல்லாமே இருக்கு. லெதர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. இப்ப ரீசென்ட்டா நான் வந்து ஏதோ ஒரு பெரிய கம்பெனி ஆக்சுவலா ஒரு கார் கம்பெனி வந்து ஆ வாணியம்பாடி ஐ திங்க் வந்து ராணிப்பேட்டை, ஆம்பூர் சைட்ல வருது அப்படின்ற மாரி கேள்விப்பட்டேன். ஓகேங்களா. தொழில் வளர்ச்சி நிறுவனம் அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. MEPZ மட்டும் தான். அப்ப எது தொழில் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்கோ, சிப்காட், டிட்கோ இது 3மே வந்து எப்ப தொடங்குனாங்க? சிறு தொழிலா, பெருந்தொழிலா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி 2 அதாவது குரூப் 2லயோ, குரூப் 1லயோ இந்த மாரி சிப்காட் வச்சு ஒரு கேள்விகள் வந்தது. ஓகேங்களா. ஸோ இதோட வந்து உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ பொறுத்துக்க பார்த்துட்டோம், கூற்று காரணம் பார்த்துட்டோம், ரீஸ்டேட்மென்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம், அண்ட் தென் மேட்ச் த ஃபாலோயிங் பார்த்துட்டோம், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பார்த்துட்டோம், சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் நான் சீக்கிரமா போற மாரி தான் இருக்கும். இந்த செஷன் கொஞ்சம் 1 ஹவர் எடுத்துருச்சுனா, ஸோ வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ஒரு ரிவிஷனா கண்டிப்பா வந்துட்டு இது இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ இன்னைக்கு எழுதினவங்கலாம் எக்ஸாம்ஸ் எப்படி டெட் 1 பேப்பர் எழுதுனவங்க எப்படி எழுதினீங்கன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ நான் ஆன்சர் வந்து வந்து 1 அண்ட் 2 சேர்த்தே வந்து உங்களுக்கு ஆன்சர் ரிலீஸ் பண்றேன். சோசியல் சயன்ஸ் பொறுத்தவரைக்கும். அண்ட் தென் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் பொறுத்தவரைக்கும் ஆத்தர்ஸ் அண்ட் தென் வந்து போயம் ஆத்தர்ஸ் ஆகட்டும், ப்ரோஸ் ஆத்தர்ஸ் ஆகட்டும், டீம் ஒர்க், கரேஜ் இதெல்லாம் கெஸ்ட்டுன்னு வருவாங்க. இப்ப ரயில்வே கேரேஜ்னா ஸ்டீவன்சன் ஆகட்டும், இந்த மாரி எல்லா ஆத்தர்ஸுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்சா ஷார்ட்கட் கூட பார்த்துக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹோமோஃபோன்ஸ்னா என்ன? நெக்ஸ்ட்டு வந்துட்டு அலிட்டேஷன்ஸ் வரும். அத பார்த்துக்கோங்க. கிராமர் வந்து நம்ம தெளிவா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஏன்னா இந்த ஹோமோஃபோன்ஸ், ஹோமோகிராஃபி இதெல்லாம் வந்து ஹெட்ரோகிராஃபிலாம் ரொம்ப சின்ன சின்ன சவுண்டு சேமு, மீனிங் டிஃப்ரெண்ட் அந்த மாரி சின்ன சின்ன இடத்துல பயங்கர கன்ஃப்யூஷன் ஆகும். இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டென்ஸ்ல கண்டிப்பா கொஷின்ஸ் வந்துடும். அந்த இங்கிலீஷ் பொறுத்தவரைக்கும் அதுவும் பார்த்துக்கோங்க. தமிழ் பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா தாங்க இருப்போம். ஏன்னா வந்து எல்லாத்துலயுமே வந்துட்டு அது வந்து ஒரு பேசிக்கா நம்ம தமிழ் படிச்சுட்டு வரோம். ஸோ இங்கிலீஷ் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம டஃப்பா இருக்கிற இடத்துல வந்து மிஸ் பண்ணிறக்கூடாது. அதுவும் இல்லாம ரொம்ப எளிமையா இருக்கும் கேள்வி. நம்ம புரிஞ்சுக்கிற விதத்துல மிஸ் பண்ணிருவோம். அதனால வந்து ஆங்கிலம் நல்லா படுத்துக்கோங்க. நம்ம சோசியல் சயன்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து கண்டிப்பா நம்ம நல்லா படிச்சிருப்போம்னு நெனைக்கிறேன். எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். லாஸ்ட் வீடியோ தான். தேங்க் யூ ஹஸ்பண்ட். டெட் கூட லாஸ்ட் வீடியோ. யுஜிடிஆர்பி அண்ட் பிஜிடிஆர்பி முடிஞ்சது. யூஜி அண்ட் காலேஜ் டிஆர்பி வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தா 8940787647 நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா தம்ஸ் அப் குடுங்க. ஓகேங்களா. ஓகே 1 ஹவர் ஆயிடுச்சு. ட்ரை ஆயிடுச்சு வாய்ஸ். ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.